ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. எனக்கு தெரியும் எல்லோரும் அப்செட்டாக இருக்குவீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பட் என்னோடய சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. எக்ஸாம்ஸ், வேல்யூவேஷன்னு அதில் ஸ்டக் ஆகிட்டுக்கிறேன். இப்போ கூட நான் ஃபுல்லாக பிஸியாக இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலான்றதுனால கிடைக்கிற அந்த சின்ன சின்ன கேப்பில் ரெக்கார்டிங் பண்ணி எப்படியோ முடித்து இப்போது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு. அண்ட் தேங்க்யூ வெரி மச் உங்களோட அந்த பேஷன்ஸ்க்கு, பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு. மாஃபியாஸ் இன்னோசென்ட் லவ் இந்த எஃப்எஃபோட ஃபைனல் அண்ட் லாஸ்ட் பார்ட் இது. நான் இதோட ப்ரீவியஸ் பார்ட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, நம்ம வயனுக்கு தெரிய வந்துடும் ஜிமின் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எதுக்காக எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி. அவங்க ரெண்டு பேரோட பாஸ்ட் என்ன அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பையனுக்கு ஃபீவரிஷாக இருந்திருக்கோம், ஸோ அவங்க காலேஜுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஜிமின் வந்துட்டு லில்லிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரின்னு. ஸோ அவங்க வயனை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க. வயன் வந்துட்டு ஃபுல் ஷாக்லேயே இருக்குவாங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு சொல்லியிருக்குவாங்க ஒரு நாள், நான் உங்கள் அப்பாக்கிட்டே பேசிக்கிறேன் டைரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அவங்கள பார்த்த உடனே ஃபுல்லாக ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா எங்கே உங்கள் அப்பாக்கிட்ட என்ன சொல்லிடுவாங்களோன்ற பயம். ஹலோ அங்கிள், என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது சார். நீங்கள் எங்கே? ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும். ஏன்கிட்டயா? என்ன? ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க, உட்காருங்க. வயன், அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்வாங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் சென்ஸ்க்கே வருவீங்க. நீங்கள் டோர்கிட்ட நின்று அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிச்சனில் போவீங்க. யாரடி வந்தது? அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமா? வயன், நான் இங்கே வேலையில் இருக்கேன்ல, ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இருக்குது, எடுத்துகிட்டு போய் கொடு. அம்மா, என்னம்மா, எனக்கு உடம்பு முடியல, நீ எடுத்துகிட்டு போய் கொடு. வயன், எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? எல்லாமே நான் ஒத்தாலாம் நின்று செய்யணும். போடி, இது ஒரு சின்ன வேலை செய் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவையே பார்த்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஜூஸ் எடுத்துன்னு போவீங்க. அதே டைமுக்கு உங்கள் அப்பா, ஏதோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்ல? அது கல்யாண விஷயம் தான் அப்படின்வாங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். நீங்கள் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. கல்யாண விஷயமா அப்படின்வாங்க உங்கள் அப்பா. அப்போ ஜிமின், ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு இருக்கால, இவனுக்கு கல்யாணம் அப்படின்வாங்க. அப்போ ஜிமினோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஷாக்காக, ஏன் கல்யாணமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஆமாடா, உனக்கு தான் அடுத்த மாதம் கல்யாணம் இருக்குல்ல அப்படின்வாங்க. இது எப்போட நடந்துச்சு? நான் இன்னும் பொண்ணே பார்த்தல, அடுத்த மாதம் கல்யாணம்ன்றியடா அப்படின்வாங்க. அப்போ ஜிமின் மெதுவாக, சைலண்ட்டாக நான் சொல்கிறதுக்கு மண்டை மட்டும் ஆட்டு அப்படின்வாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, ஆமாம் அங்கிள், அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அப்பா, அதுக்கு நான் என்ன பண்ணும்? என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களோட ஃபுட்டு தான் என் பர்த்டே பார்ட்டியில் ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல, இவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இவன் கல்யாணத்தில் சாப்பாடுன்னு போட்டால் அது உங்கள் கேட்டனோட சாப்பாடு தான்னு ஒத்த காலில் நின்ன அங்கிள், அதனால தான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அங்கிள், அதுலேயோ அந்த பாவக்காய் பாயசம் இருந்துச்சு, அது செம்மையாக இருந்துச்சு அப்படின்வாங்க. அப்போ எல்லோரும் ஒரு மாதிரி வியர்டாக ஃபேஸ் பண்ணிவிட்டு, பாவக்காய் பாயசமா அப்படின்வாங்க. அப்போ ஜிமின், ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டி விட்டுறாதேடா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை அங்கிள், அந்த பால்கோவாலாம் போட்டு ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தீங்க இல்லை, அதை தான் அவன் பாவக்காய் பாயசம்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு உங்களே பார்க்குவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பவுட் பண்ணி கோவமாக ஜிமினியே பார்த்துன்னுக்குவீங்க. உங்கள் அப்பா அவங்கள பார்த்து, பையன் என்னம்மா, எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஆப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜூஸ் எடுத்துன்னு வந்து ஜிமின் கொடுக்குவீங்க. ஜிமின் உங்களே பார்த்து அந்த ஜூஸ் எடுத்துக்குவாங்க. அவங்க ஃப்ரெண்டும் எடுத்துகிட்டு தேங்க்யூ வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கும் போது வேணும்னே ஜிமின் அவங்க மேலே ஸ்பில் பண்ணிக்குவாங்க. அப்போது உங்கள் அப்பா அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஐயோ சார், உங்கள் ட்ரெஸ் மேலெல்லாம் ஊற்றிருச்சு. பரவாயில்ல அங்கிள், அது போயிடும். இல்லை, அது அப்படியே நின்றுடும்ப்பா. சரி, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடவா அப்படின்னு கேட்குவாங்க. வையன் கூட்டிகிட்டு போமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், நானா? அவங்களுக்கு எப்படிமா தெரியும் வாஷ் பேசன் எங்கே இருக்குன்னு? இங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்வாங்க. அது ஹாலில் இருக்கிறதுனால தான் உங்கள் அப்பா
உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்குவாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்குவீங்க. அவங்க வந்துட்டு அவங்க பிளேசரை வாஷ் பண்ணுற மாதிரியே அவங்க கிட்ட லீன் ஆகிட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்து என்ன கேட்டீங்க? இல்லை, உனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்க? பரவாயில்ல. டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்தியா? ஃப்ரூட்ஸு ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிடு. நான் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எங்கள் அப்பா எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உடம்பு பார்த்துக்கோ, டேக் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்து உங்களுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும் உங்கள் ஃபேஸ் மேலே. ஏன்னா அவங்க வந்து உங்கள் பற்றி அவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சடனாக ஏய் வையன், இப்போ எதுக்குடி நீ பைத்தியம் மாதிரி சிரிக்கிற? ஐயோ அதெல்லாம் தப்புடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஹால்கே போயிருக்குவீங்க. சரி அங்கிள், அப்போ நம்ம கிளம்புறோம் அப்படின்வாங்க. அப்போது உங்கள் அப்பா சரிங்க சார், அந்த டேட்டெல்லாம் எப்போன்னு நீங்கள் எனக்கு சொல்லிட்டா நான் அந்த டேட் வேறு யாருக்கோ அப்பாயின்மெண்ட் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அங்கிள், கூடிய சீக்கிரத்தில் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிருக்குவாங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் உங்களை திரும்பி பார்த்துருக்குவாங்க. அவங்க உங்களை பார்க்குறத உங்கள் அப்பா பார்த்துடுவாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஸ்லைட்டாக டவுட் வந்துடும். ஏன்னா அவங்க வந்ததுலேருந்து அடிக்கடி உங்கள் டைரெக்ஷன்லேயே பார்த்து பேசியிருக்குவாங்க ஜிமின். ஸோ உங்கள் அப்பா அப்போ எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா உங்களை கூப்பிட்டு, இதை பார்வையன், இப்போ வந்துட்டு போனாங்களே அவங்கெல்லாம் பெரிய மாஃபியா ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க. அவங்க ஏதாவது ரோட்டில் கிடச்சி பேசுறது பண்ணால் பேசலாம் போகாத. அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்காத, சரியா? சரிப்பா அப்படின்னு சொல்லியிருக்குவீங்க. இன்னொரு பக்கம் ஜிமின் ஃபுல் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க காரில் போய் உட்காருவாங்க. அவங்க ஃப்ரெண்டு அவங்களே பார்த்து, என்னடா மச்சான் பையனை கிஸ் பண்ணிட்டியா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே அப்படின்வாங்க. ஹே, அவள் என்னை பார்த்து பேசுறதுக்கே அவ்வளோ பயப்படுறா, அதில் கிஸ்ஸெல்லாம் எங்கடா பண்ணுறது? பின்ன என்னடா மச்சான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கே? அவகிட்ட பேசினேன் இல்லை, எனக்கு அவளை பார்த்துருந்தா ஒரு பெரிய சந்தோஷடா அப்படின்வாங்க. அப்போ டக்குன்னு அவங்க ஃபோனுக்கு ஒரு கால் வரும். அந்த கால் ரிசீவ் பண்ண உடனே ஜிமின் வந்துட்டு ஃபுல் கோமாக அக்ரெசிவாக இப்போ இன்னந்துக்கு ஆப்போசிட்டாக பேசின்னுக்குவாங்க. கால் கட் பண்ணுவாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்ட் அவங்களே பார்க்குவாங்க. என்னடா அப்படி பார்த்துன்னுக்குற அப்படின்னு கேட்குவாங்க ஜிமின். இல்லைடா, இந்த அக்ரெசிவான இந்த பயங்கரமான மாஃபியா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து ஈன்னு பல்லழிச்சு நின்றுது அப்படின்னு கேட்குவாங்க. என்னோடய சாஃப்ட் சைட் வெறும் பையனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கார் ட்ரைவ் பண்ணின்னு போயிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் ரூம் உள்ளே போய் உக்காந்து அப்பா என்னடான்னா ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கூட. ஆனால் அவர் என்னடான்னா கல்யாணம் பண்ணிக்கலான்னு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஐயோ கடவுளே, இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு போயிருக்குவீங்க. இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்குவீங்க. ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு காலேஜுக்கு போயிருக்குவீங்க. பட் ஜிமின் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள் பின்னாலேயே சுற்றுறது, கேன்டீனில் உங்கள் முன்னாடி வந்து உட்காருறது. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு உடம்பு முடியாத இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு கேன்டீனில் ஹெல்தி ஃபுட்டை சர்வ் பண்ண சொல்லியிருக்குவாங்க. உங்களுக்கு இது எல்லாமே ஒரு மாதிரி டச்சிங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு பயந்து உங்களோட ஃபீலிங்ஸை வெளியே வர விடாமல் தடுத்துன்னுக்குவீங்க. மெயின் உங்களுக்கு ஜிமின் வந்து பொண்ணுங்கக்கிட்ட பேசினா ரொம்ப ஜெலஸியாக ஃபீல் ஆகிருக்கும். எஸ்பெஷலி ஹானி வந்து ஜிமின்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. உங்களுக்கே ஒரு டவுட் வரும், எதுக்காக அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குவீங்கன்னு. ஒரு நாள் நீங்களும் லில்லியோ இப்படியே காலேஜில் நடந்துன்னு போயிருக்குவீங்க காரிடாரில். அப்போது சில சீனியர்ஸ் வந்துட்டு வேணும்னே உங்கள் மேலே மோதிருக்குவாங்க. உங்கள் கையில் இருந்த புக்ஸு எல்லாமே கீழே விழுந்திருக்கோம். இருந்தாலும் உங்கள் தப்பே இல்லைன்னாலும் நீங்களே சாரி சொல்லியிருக்குவீங்க. பட் அவங்க வந்துட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணோன்னே வந்திருக்குவாங்க. ஸோ அவங்க உங்களை பிளாக் பண்ணிவிட்டு ஹலோ மேலே வந்து மோதிட்டு எங்கே கிளம்பின்னுக்கிற? இதை பாருங்கள் சீனியர், நான் வேணும்னு வந்து மோதலை. அதுவும் இல்லாமல்
நான் சாரி சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்வீங்க. என்னம்மா சாரி சொன்ன உடனே எல்லாம் சரியாயிடுமா? ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடில் பேசுகிற. இதை பாருங்கள் சீனியர், நான் எந்த ஆட்டிடியூடும் காமிக்கல. நான் பாட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன், நீங்களாக வந்து மோதினீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சாரி சொல்லியிருக்கேன். இப்போ எதுக்கு சும்மா பிரச்சனை பண்ணின்னுக்கிறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. இதை பாருடா, நம்மளையே பார்த்து பிரச்சனை பண்ணுறோன்னு சொல்லிட்டா. இவளுக்கு இந்த தைரியம்லாம் எங்கே வந்து வருது தெரியுமா அப்படின்வாங்க. அப்போ இன்னொரு சீனியர், வேறு என்னங்க இருந்து, அதான் நம்ம காலேஜில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்களே ட்ரஸ்டி, அதான் ஜிமின் சார், அவங்கக்கிட்டேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்களே பார்க்க. லில்லி, சீனியர் ப்ளீஸ் தப்பாக தெரியாமல் எதோ பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க, இதை பாரு, நம்ம உங்ககிட்ட பேசலை, ஸோ யூ பெட்டர் ஸ்டே அவுட் அப்படின்வாங்க. நீ சொல்லு, நம்ம காலேஜில் திடீர்னு என்னென்னமோ நடக்குது, இவ்வளோ வருஷம் நடக்காததெல்லாம் நடந்துன்னுக்குது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? இதோ நம்ம முன்னாடி நிற்கிறாளே இந்த வயன், இவ தான். ஐயோ சாரி, நம்ம இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசினா நம்ம ட்ரஸ்டி, அதான் நம்ம ஜிமின் சார், அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு அவங்களே பார்க்குவீங்க. நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்னம்மா வையன், இன்னுமா உனக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னு புரியல? ஆமாம், அவர் அவ்வளோ மேலே க்ரேஸியாக இருக்காங்கன்னா நீ அந்த மாதிரி என்ன பண்ண? உன்னோட இன்னசென்ட் ஃபேஸை வச்சு அவங்கள மயக்கிட்டியா, இல்லை வேறு ஏதாவது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், இதை பாருங்கள் சீனியர், அசிங்கமாக பேசாதீங்க. எனக்கும் அவருக்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்போ இல்லை. இன்ஃபேக்ட் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் இப்படி என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஓஹோ, ஹலோ, என்ன இவ்வளோ கோவம் வருது? உண்மை சில டைம் கசக்கும். சரி, இதெல்லாம் பேசி நம்ம டைம் எதுக்காக வேஸ்ட் பண்ணும்? கைஸ் நடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிருக்குவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு, அவங்க போன டைரெக்ஷன்லேயே முறைச்சி பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ லில்லி வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்குவாங்க. பையன், அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க, நீ அதெல்லாம் தலைக்கு எடுத்துக்காத. இல்லை லில்லி, இவங்க இதெல்லாம் பேசுகிறதுக்கு காரணமே அவர் தான். நான் அவர்கிட்ட எத்தனோ தடவை சொல்லிட்டேன், நம்ம 2 பேர் பற்றி இந்த காலேஜில் காசிப் பேசுகிறாங்க, கொஞ்சம் தூரமாக இருங்கன்னு. ஆனால் அவர் தான் கேட்காம இப்போ பார்த்தியா எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு. அவர் எங்கே? நான் அவர்கிட்ட பேசணும். வையன், கோவத்தில் எதுவும் பேசாதே வையன், இப்போ வேணாம், நாளைக்கு பேசலாம். இல்லை, நீ சும்மா இல்லி, உனக்கு தெரியாது அவங்க என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டு போனாங்க பார்த்தியா. நான் அவர்கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. பார்த்தா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஜிம்மின் நடந்துன்னு வந்துக்குவாங்க. ஃபுல் ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அங்கே என்ன நடந்துச்சின்னு. அவங்க வந்த உடனே, என்ன வையன் எப்படி இருக்கே அப்படின்னு கேட்குவாங்க. சாகாமல் உயிரோடு இருக்கே அப்படின்னு சொல்வீங்க. ஏய், என்ன அப்படியெல்லாம் பேசுகிற? பின்ன என்னங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாருங்க? நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? இதுக்காக இவ்வளோ கன்சர்ன் காட்டுறீங்க? இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்டில் நானும் ஒருத்தி. என்னை மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தப்பாக பேசுவாங்க. நான் உங்களுக்கு அன்றைக்கி சொன்னேன்ல, ஏற்கனவே நம்ம 2 பேர் பற்றி இங்கே காசிப் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு அன்றைக்கி சொன்னேன்ல. ஆனாலும் எதுக்குங்க என் பின்னாடியே சுற்றுறீங்க? இதை பார் வையன், எனக்கு யார் என்ன பேசுகிறாங்க அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது தப்பா? ஆனால் எனக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைங்க. ப்ளீஸுங்க என்னை புரிஞ்சுக்கங்க. எனக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. ப்ளீஸ் என்னை தனியாக விட்டுருங்க. என்னடி அப்படி சொல்கிற? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுற தெரியுமா? நீங்கள் என்ன உண்மையாக லவ் பண்ணுறீங்களா? ஏன், எதுக்கு உனக்கு அந்த டவுட்டு? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். என்ன உண்மையாக லவ் பண்ணுறீங்களா? என் உயிரை விட ஒன்று லவ் பண்ணுறேன். அப்போது நான் சொல்கிறத கேட்குறீங்களா? என்ன? ப்ளீஸ் என் கண்ணு முன்னாடி வராதீங்க. எனக்கு இதுக்கு மேலே தொந்தரவு கொடுக்காதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேங்க அப்படின்னு சொல்வீங்க.
அப்போ ஜிமின், இவ்வளோதானா? நீ கேட்டால் என் உயிரே கொடுத்துருவேன், இது செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜிமின் போகிற டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவீங்க. உங்களுக்கு பயங்கர பெயின் ஆயின்க்கோ அவங்க போயின்னுக்கிறத பார்த்து. பட் உங்களால் அவங்கள ஸ்டாப் பண்ண முடியல. என்னடி வையன் இப்படி பண்ணிட்டேன், பாவடி அவர் உண்மையாக லவ் பண்ணுறாரு வையன் உன்னை. லில்லி நீ சும்மா இரு, உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுவீங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஜிமின் வந்துட்டு காலேஜுக்கு வர்றதே ஸ்டாப் பண்ணிட்டுக்குவாங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகிருக்கோ, ரொம்ப ஒரு மாதிரி வியர்டான ஃபீலிங். ஜிமினை வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணின்னுக்குவீங்க. காலேஜ் வேலை ஏதாவது இருந்தால் கூட ஜிமினோட ஃப்ரெண்டு தான் வந்துன்னுக்குவாங்க, ஜிமின் வந்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்டேயே கேட்கணுன்னு தோணியிருக்கோ, பட் அவங்க என்ன நினைக்குவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு நாள் இப்படி தான் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணின்னுக்குவீங்க ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வருவாங்க உங்களை கூப்பிட்டு, சார் பிரின்சிபல் வயனை கூப்பிட்டுன்னுக்குறாங்க, வயன் யூ கேன் கோ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுந்திரிச்சு வெளியே வருவீங்க. பிரின்சிபல் என்ன எதுக்காக கூப்பிட்டாங்க தெரியல, உன்னை ஆஃபீஸ் ரூம் வர சொன்னாங்க, போய் பாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி அவங்களும் எஸ் கமின் அப்படின்வாங்க. நீங்கள் உள்ளே போவீங்க, பார்த்தா அவங்க ஒரு லேடி உக்காந்துக்குவாங்க. நீங்கள் அவங்களும் கன்ஃபியூஸ்டாக பார்ப்பீங்க. வயன் ஆக்சுவலி இவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதனால தான் உன்னை வர சொன்னேன். இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்வீங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, பட் நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்களே பார்ப்பீங்க. அப்போ அவங்க, நம்ம 2 பேரும் வெளியே போய் பேசலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட வெளியே போவீங்க. யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத ஒரு காரிடோர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஃபுல் க்யூரியஸாக பார்த்துன்னுக்குவீங்க யாருன்னு சொல்லிவிட்டு. அப்போ அவங்க உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கே அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணி தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்வீங்க. இப்போ தருது என் பிள்ளை எதுக்காக உன்னை அவ்வளோ பைத்தியம் மாதிரி லவ் பண்ணுறான்னு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஃபுல் ஷாக் ஆகிடுவீங்க. அப்படியே அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ அவங்க, நான் ஜிமின் அவங்க அம்மா தான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்வாங்க. என்ன சொல்லுங்க ஆண்டி, ஆக்சுவலி என் பிள்ளை உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாம்மா. உன் ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு உன் பற்றி பேசும்போது அவன் ஃபேஸில் என்னமோ ஒரு சந்தோஷம் தெரியுமா, இது வரைக்கும் நான் அவளை அப்படி சந்தோஷமாக பார்த்துருந்தே இல்லை. சின்ன வயசுலேருந்து அவன் என்ன கேட்டாலும் அதை நம்ம இல்லைன்னு சொல்லுந்தே இல்லை. ஆனாலும் அவன் ஃபேஸில் இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்துருந்தே இல்லைம்மா. உன் பற்றி பேசும்போது அவன் கண்ணில் தெரியுது அவன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. ஆனால் இப்போது உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன நடந்துச்சின்னு தெரியல. அவன் இப்போ முன்ன மாதிரி இல்லை. ரொம்ப குடிக்கிறது, ரொம்ப கோவப்படுறது, எனக்கு அவனை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது வையன். என் பிள்ளை கெட்டவன் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன், அவன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஆண்டி நான் அவரை கெட்டவருன்னு சொல்ல, ஆனால் எனக்கு அவர் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை ஆண்டி. லவ்வே பண்ணாமல் எப்படி ஆண்டி அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க? அதுவும் இல்லாமல் எனக்கு அவருக்கு செட் ஆகுறதில்ல ஆண்டி. என்ன வையன், உனக்கு அவனுக்கோ ஏஜ் டிஃப்ரென்ஸுன்னு பார்க்குறியா? ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆண்டி. நம்ம 2 பேரும் ஸ்டேட்டஸ் மேட்ச் ஆகிறதில்ல. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. இது பார் வையன், நான் உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன். இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான். ப்ளீஸ் வையன் ஓகே சொல்லு. ஆண்டி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஆண்டி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, நீ உனக்கு எவ்வளோ டைம் வேணுமா இருந்தாலும் எடுத்துக்கோ, யோசிச்சு உன்னோட முடிவு எனக்கு சொல்லு வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போய் ஃபுல்லாக யோசிச்சிருக்குவீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜிமின் மேலே ரொம்ப இஷ்டம் இருக்கும். உங்கள் அப்பாக்காக நீங்கள் வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே சப்ரெஸ் பண்ணியிருக்குவீங்க. டே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கோ, நீங்கள் வந்துட்டு ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. லில்லி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடி? அவரோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்குறியா என்னன்னு? ஜிமின் சார் எப்படி இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாடி. எதுக்கு? உனக்கு எதுக்கு அவ்வளோ கன்சர்ன்? நீ தான்
அவங்க மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, லவ் பண்ணுறதில்லன்னு சொல்லி அவங்கள இந்த காலேஜ்க்கே வர விடாமல் பண்ணிட்டேல்ல, இப்போ என்ன? ப்ளீஸ் டி, நான் ஒன்றும் இப்போ கூட அவர் மேலே இருக்கிற லவ்க்காக கேட்கல, எப்படி இருக்காரு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா நீயே போய் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு பொடி அப்படின்னு சொல்வீங்க. அப்புறமா லஞ்ச் பிரேக்லேயே நீங்களே ரொம்ப தயங்கி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே போவீங்க. அப்படின்வீங்க. ஓ வயன், என்ன? அது வந்து ஜிமின் சார் எப்படி இருக்காங்க? நல்லா தான் இருக்கா, அவனுக்கு என்ன அப்படின்வாங்க. ஓ அப்படின்னு சொல்வீங்க. எதுக்காக கேட்குறேன்? இல்லை, அவர் இங்கே வரதே இல்லையே, அதான் அவருக்கு உடம்பு சரியில்லை என்னமோன்னு நினச்சேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் அவனோட மனசு தான் சரியில்லை. அதுக்கு ரீசன் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படின்வாங்க. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக உங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு நான் கிளாஸுக்கு போகிறேன், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவீங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காகவே அங்கேருந்து கிளம்பி போயிருக்குவீங்க. இன்றைக்கி வந்துட்டு சண்டே, உங்கள் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுவாங்க. ஏ பையன், நம்மெல்லாம் மூவிக்கு போயிருக்கிறோம், வரியாடி? இல்லை லில்லி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க. ஹேய் என்னடி நீ எப்போ பார்த்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மூடு இல்லைன்னு, கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வந்தால் தானேடி உனக்கு மூடு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. ஏ லில்லி, சொன்னால் கேளுடி ப்ளீஸ், நீங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க சரி டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணியிருக்குவாங்க. ஆஃப்டர்நூன் ஆயிருக்கும், நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூம்லேயே இருந்திருக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு கால் வரும், மறுபடியும் லில்லி தான். நீங்கள் வந்துட்டு அவங்க உங்களை மூவிக்கு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை கால் ரிசீவ் பண்ணாமல் விட்டுட்டு இருக்குவீங்க. அவங்க வந்துட்டு கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கால் ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணி அலோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஏய் என்னடி பண்ணிட்டு இருந்த, எவ்வளோ தடவை உனக்கு கால் பண்ணுறது, என்னடி ஆச்சு, எதுக்கு இவ்வளோ கத்துற? ஹேய் வயன், அது வந்து ஜிமின் சருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருக்குடி. என்னடி சொல்கிற? ஏய் இதை பாரு லில்லி, ப்ராங்க் எல்லாம் பண்ணாத, நீ என்ன பண்ணாலும் நாங்கள் வரமாட்டேன். ஏய் லூஸு, இந்த விஷயத்துலலாம் யாராவது ப்ராங்க் பண்ணுவாங்களாடி? உண்மையாகவே ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்கிற? ஆமாம், எந்த பிளேஸு, நாங்கள் வர அப்படின்வீங்க. இல்லை, இப்போ அவங்க இங்கே இல்லை, அவங்கள ஆம்புலன்ஸில் தூக்கின்னு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எந்த ஹாஸ்பிட்டலு அப்படின்னு கேட்குவீங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லியிருக்குவாங்க. சரி நான் வரேன், சரி சீக்கிரமாக வா, நானும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்திரிச்சு வெளியே போயின்னுக்குவீங்க. அப்போது உங்கள் அப்பா அம்மா, வயன் எங்கே போயின்னுக்கிற? அம்மா ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்குது, நான் அவளை பார்த்துட்டு வரேன். யாருக்கு? என் காலேஜில் ஒரு ஃப்ரெண்டுப்பா, இரு நான் வரேன். இல்லைப்பா, லில்லி வரேன்னு சொன்னா, நான் அவள் கூட போகிறேன், பார்த்துமா பத்திரமா போயிட்டு வா அப்படின்வாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிருக்குவீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் வந்துச்சு, அவங்க எந்த வார்டில் இருக்காங்க? இப்போ வந்த ஆக்சிடெண்ட் கேஸா? ஓ சாரி மேம், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவரை இங்கே கொண்டு வரும்போதே பயங்கர சீரியஸாக இருந்தாங்க, தலையில் பலமாக அடிபட்டிருந்தது, காப்பாற்ற முடியல, ஏதோ அங்கே அவங்களோட பாடி அப்படின்வாங்க. அதே டைமுக்கு நர்ஸ் வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் தள்ளிட்டு வந்துன்னுக்குவாங்க. ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகிருக்கோம் அந்த ஒயிட் பெட்ஷீட்டில். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லு கண்ணில் டியர்ஸோடு நடக்கவே முடியாமல் ஒரு மாதிரி ஃபுல்லாக கை காலெல்லாம் ஒத்ரின்க்கோ உங்களுக்கு. அப்படியே நடந்துன்னு போவீங்க ஸ்லோவாக. அப்போ அந்த நர்ஸு, நீங்கள் இவங்களுக்கு வேண்டியவங்களா அப்படின்வாங்க. நீங்கள் அப்போ தான் உங்கள் சென்ஸ்க்கே வருவீங்க. அப்படின்வீங்க. வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா? அவங்க இந்த வர சொல்லுங்கள், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா இவங்க பாடியை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸோடு மறுபடியும் அந்த பாடி இருக்கிற டைரெக்ஷனில் பார்க்குவீங்க. ஸ்லோவாக போயிட்டு என்னங்க சார், என்னாச்சு உங்களுக்கு? சார் எந்திரிச்சு என்னை
பாருங்கள் ப்ளீஸ், ப்ராங்க் பண்ணாதீங்க. என்ன லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்போவுமே பின்னாடி சுற்றுவீங்களே, இப்போ நான் வந்திருக்கேன், கண்ணு திறந்து பாருங்கள் ப்ளீஸ். இதை பாருங்கள், நானும் உங்களை லவ் பண்ணுறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எந்திரிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. ப்ளீஸ் சார், எந்திரிங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவீங்க. அப்போது வயன் அப்படின்னு ஒரு வாய்ஸு, நீங்கள் வந்துட்டு டக்குன்னு உங்கள் தலையை தூக்கி பார்க்குவீங்க. பார்த்தா ஜிம்மின் நின்னுக்குவாங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில். அவங்க தலையில் ஒரு சின்ன பேண்டேஜ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஹாப்பியாக ஓடி போயிட்டு அவங்கள டக்குன்னு ஹக் பண்ணிடுவீங்க டைட்டாக. ஜிம்மினே ஒரு மாதிரி ஷாக் அண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. வயன், என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுற? நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு பயந்துட்டு. உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே? இது தலையில் அடி, உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஆமாம், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுன்னு உண்மைதான், ஆனால் எனக்கு எதுவும் ஆகலை, பாரு உன் முன்னாடி குத்துக்கல் மாதிரி நிற்கிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அதை நான் பார்த்தேன் அப்படின்னு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் நீங்கள் ரியலைஸே பண்ணுவீங்க, நீங்களும் அவங்களும் இன்னும் ஹக் பண்ணினே நின்றுக்குவீங்கன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஹக் பிரேக் பண்ணுவீங்க. என்னடி இவ்வளோ பேர் முன்னாடி லவ் பண்ணுற அப்படின்னு கன்ஃபெஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட ஓகே சொல்லிட்டேன், இப்போது ஹக் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அது வந்து ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். என்ன ஃப்ளோவில் சொல்லிட்டேன், மொத்தத்தில் சொன்னேன் இல்லை. சரி, இப்போது ஏன் முன்னாடி நின்று என்னை பார்த்து சொல்லு. என்ன சொல்லணும்? அதை அங்கே சொன்னியே, அது எல்லாத்தையுமே இங்கே சொல்லு. அதான் நான் சொன்னேன் இல்லை, ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன்னு. இதை பாரு, இப்போ நீ சொல்கிறியா இல்லை இங்கே உனக்கு தாலி கட்டிட்டு இதே வார்டில் ஃபஸ்ட் நைட் கொண்டாடிட்டு இதே ஹாஸ்பிட்டலில் உனக்கு பிரசவம் பார்த்துருவேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, பின்ன என்னடி இவ்வளோ நாள் என்னை வெயிட் பண்ண வச்ச, இப்போ கூடவா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஃபுல் ஷையாக ஹெட் டவுன் பண்ணிக்குவீங்க. சொல்லு வயன் ப்ளீஸ் அப்படின்வாங்க. என்னங்க சொல்லணும்? அதான் ஐ லவ் யூ அப்படின்வாங்க. ஐ ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு ஃபுல் ஹாப்பியாக உங்களை கிஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. நீங்கள் டக்குன்னு அவங்க லிப்ஸ் மேலே கை வச்சுட்டு இங்கே எல்லோரும் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜிம்மின், ஓ நீ அப்படி வரியா, சரி சரி, அப்போ நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமாவே இதெல்லாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நடு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெளியே போயிருக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஜிம்மின் வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணுறது, நீங்கள் 2 பேரும் பேசுகிறது, காலேஜில் மீட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்குவீங்க. பட் என்ன இருந்தாலும் பேசுகிறது அவ்வளோதான். இந்த ஸ்கின்ஷிப், அதாவது டச் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக இருக்குவீங்க. ஜிம்மின் வந்துட்டு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம உங்களை வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணிட்டு போயிருக்குவாங்க. டெய்லி காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கிட்டேன்னா கொஞ்சம் தூரத்தில் ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கேருந்து நடந்துன்னு வந்துருக்குவீங்க. பட் ஒரு நாள் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் கார்லேருந்து இறங்கும் போது கரெக்டாக உங்கள் அப்பா வந்துடுவாங்க. டக்குன்னு உங்கள் அப்பா முன்னாடி தான் நீங்கள் இறங்கிக்குவீங்க. அப்போது உங்கள் அப்பா உங்களையே முறைச்சி பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்பா அது வந்து அப்படின்வீங்க. அதுக்குள்ளே சரியான ஒரு அறை. அப்போ ஜிம்மின் டக்குன்னு கார்லேருந்து இறங்கி வந்துட்டு, சார் எதுக்கு சார் இப்போது வயன் அடிக்கிறீங்க, இதில் அவளோட தப்பு எதுவுமே இல்லை, இதை பாரு நான் என் பொண்ணுக்கிட்ட பேசினுக்கிறேன், நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, அவள் என்னோட ஃப்யூச்சர் பொண்டாட்டி, அவள் மேலே கை வச்சா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ இப்போ என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு கூட உன்னோட பர்மிஷன் கேட்கணுமா? இதை பாருங்கள் சார், நான் அப்படி சொல்ல வரல, அவளை அடிக்காதீங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ப்ளீஸ் ஜிமின்ஜி, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. வயன் என்ன சொல்கிற, ப்ளீஸ்
நான் எங்கள் அப்பா கிட்டே பேசிக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா கூட வீட்டுக்கு போயிருக்குவீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்டே கூட சொல்லியிருக்குவாங்க. 2 பேரும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டுக்குவாங்க. நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நெஞ்சு கூட பார்க்கல, உனக்கு இந்த வயசில் இதெல்லாம் தேவையாடி, அதான் அவங்கெல்லாம் மாஃபியா குடும்பத்துக்கு சேர்ந்தவங்கன்னு உங்கள் அப்பா சொன்னாங்க இல்லை, அதுக்கப்புறமா கூட எதுக்குடி இப்படி பண்ண? அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கெட்டவர் கிடையாதுமா. அவங்க ஃபேமிலியில் யாரோ மாஃபியா இருக்கலாம், ஆனால் இவங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா, இவங்க பிஸ்னஸ் மேன். இதை பார்வையன், உனக்கு எதுவுமே சரியாக தெரியாது. இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க. இந்த லவ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவ்வளோதான். அப்புறமா அவங்களுக்கு போர் அடிச்சிச்சின்னா உன்னை குப்பை மாதிரி தூக்கி போட்டு இன்னொரு பொண்ணை தேடி போயிட்டே இருப்பாங்க. அப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா. இதை பார்வையன், அதிகமாக பேசாத, வாயை மூடிட்டு ரூமுள்ள போ. அப்பா ப்ளீஸ்ப்பா, சொன்னால் கேளு. உனக்கு உங்கள் அப்பா அம்மா வேணும்னா உள்ளே போ, இல்லை அவன்தான் முக்கியம்னா உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நம்மளுக்கு பொண்ணே இல்லைன்னு நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அப்பா. அப்போ நீங்கள், அப்பா ஏப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, அப்போ உள்ளே போடி அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்லோவாக ரூமில் போய் உக்காந்துட்டு பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இன்னொரு பக்கம் ஜிமின் வந்துட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா கிட்டெல்லாம் சொல்லியிருக்குவாங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம், பட் அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு மிடில் கிளாஸுக்கு சேர்ந்த பொண்ணு. இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு பொண்ணு ஆனி, அவங்கள வந்து ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணோன்னு ரொம்ப ஆசை இருந்திருக்கோம். ஸோ அவங்க அப்போஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, யார் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலைனாலும் அவள் தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறத பார்த்துட்டு ஜிமின் அவங்க அப்பா எங்கே ஜிமின் விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயத்தாலேயே சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் அவங்க அம்மா அப்பா ஜிமின் 3 பேரும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குவாங்க. என்னோடய அம்மாவோ ஜிமினோ 2 பேரும் பேசி எப்படியோ உங்கள் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருக்குவாங்க. ஜிமின் கூட ரொம்ப நல்லா பேசியிருக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்களை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் கூட பண்ணியிருக்குவாங்க. ஜிமின்னு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருக்குவாங்க. ஒரு வழியாக உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு ஜிமின் வீட்டுக்கு போயிருக்குவீங்க. காரில் வந்துட்டு நீங்கள் ஜிமின் மட்டும்தான் இருக்குவீங்க. முன்னாடி ஃப்ரண்ட்டில் டிரைவர் இருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிமின் மேலே தூங்கிட்டுக்குவீங்க. ஃபுல்லு ரொம்ப டயர்ட் ஆகிட்டுக்குவீங்க. அவங்க ஷோல்டர் மேலேயே படுத்துட்டுக்குவீங்க. ஜிமின் வந்துட்டு எங்கே கொஞ்சம் ஷேக் பண்ணாலும் நீங்கள் எந்திரிச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்துக்குவாங்க. ஒரு வழியாக வீடு வந்துட்டுக்கோ. நீங்கள் வந்துட்டு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. பார்த்தா கார் ஸ்டாப் ஆகிட்டுக்கோ. இப்போ டக்குன்னு உங்கள் ரைட் சைட் திரும்பி பார்க்குவீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. தூக்கம் ஆச்சா மிஸ்ஸஸ் பார்க் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், சாரிங்க, எனக்கு தெரியல, எப்போ தூங்கினேன். பரவாயில்ல, எனக்கும் தெரியும் நீ எவ்வளோ டயர்டாக இருந்தேன்னு, அதனால தான் தூங்க விட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போது எப்படி இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாதுல்ல அப்படின்வாங்க. உங்களுக்கு ஃபுல்லு ப்ளஷ் ஆகிடும். எங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் இருக்கிற டைரெக்ஷனில் காமிக்குவீங்க. அப்போது அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் கார்லேருந்து இறங்கியிருக்குவீங்க. அங்கே வந்துட்டு ஒரு பாட் இருக்கும். அந்த பாட்டில் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்டோன்ஸ்லேருந்து ஒரு கீ எடுத்து உங்கள் கையில் கொடுக்குவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அவங்களே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. ஓப்பன் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் பார்க் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த வீடு. அப்படியே ஃபுல் ஸ்டன் ஆகிடுவீங்க. அதை அப்படியே பார்த்துட்டே உள்ளே போவீங்க. ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்துன்னுக்குவீங்க. டக்குன்னு உங்களை பேக் ஹக் பண்ணுவாங்க ஜிமின். அப்படின்வீங்க, என்ன பிடிச்சிருக்கா அப்படின்வாங்க. அத்தை மாமாலாம் அப்படின்னு கேட்பீங்க. அவங்கெல்லாம் அவங்க வீட்டில் இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க சைடு திரும்பி பார்ப்பீங்க. அப்போ ஜிமின், இங்கே நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்க போகிறோம். எங்க? அப்போது அவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்குவாங்க. வேணா நம்ம ஏதாவது ஒரு வீக்கெண்டில் அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், எதுக்குங்க பையன், இன்றைக்கி நம்ம 2 பேருக்கும் ஸ்பெஷலான டே, நீ எதோ பேசி மூட் அப்செட் ஆகாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்
ஜிமினோட அப்பாவுக்கு சுத்தமாக இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அவங்க வந்துட்டு உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துன்னுக்குவாங்க, ஒரு மாதிரி டாண்ட் பண்ணி பேசின்னுக்குவாங்க. அதனாலேயே ஜிமின் வந்துட்டு உங்களை செப்பரேட்டாக கூட்டிகிட்டு வந்துன்னுக்குவாங்க. பட் உங்களுக்கு என்னன்னா கல்யாணம் ஆன உடனே பையனை பிரிச்சுட்டான்ற கெட்ட பேர் வந்துடும்னு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். பட் ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி யாராவது உங்களை பேசினா கூட அவங்கள சும்மா கூட விட மாட்டாங்க. டக்குன்னு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. ஏங்க என்ன பண்ணுறீங்க? இங்கே யாருமே இல்லை மிஸ்ஸஸ் பார்க், ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நீங்கள் ஏங்க நான் நடக்கிறேங்க அப்படின்னு சொல்வீங்க. ஆஹா, எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபுல் நைட்டுக்கு தேவைப்படும் இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க. உங்களை தூக்கிட்டு போய் ரூமில் கீழே இறக்கி விடுவாங்க. உங்களுக்கு அந்த ரூமை பார்த்த உடனே ஃபுல்லு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். ஏன்னா ரூம் ஃபுல்லாக உங்களோட பிக்சர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு வைட் ஐஸில் ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் எப்போங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது ஜிமின் காலேஜில் தான், உனக்கே தெரியாமல் எடுத்தேன் அப்படின்வாங்க. என் பர்மிஷனே இல்லாமல் என்னோட இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்திருக்கீங்க, ஒரு வேளை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கலனாக்கா அப்படின்வீங்க. அப்போது இந்த ஃபோட்டோஸோடவே வாழ்ந்துட்டுக்குவேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்க்குவீங்க. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுற பையன், நான் சும்மா சொல்கிறேன்லாம் நினைக்காத அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. அவங்க உங்களையே பார்த்து டக்குன்னு அவங்க கண்ணு உங்கள் லிப்ஸ் மேலே விழும். உங்ககிட்ட வந்துட்டு இப்போ தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, இப்போது உன்னை கிஸ் பண்ணிட்டா அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக ஹெட் நாட் பண்ணுவீங்க. டக்குன்னு லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. டீப்பாக ஃபுல் பேஷனேட்டாக ஹங்க்ரியாக கிஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறமா உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் அப்போ தான் கிஸ் பிரேக் பண்ணுவாங்க. உங்களையே பார்த்து ஹெவியாக ப்ரீத் பண்ணி, இந்த நாளுக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, எப்போ நீ என் பொண்டாட்டியா என் ரூமில் என் கூட இருக்குவேன்னு அப்படின்வாங்க. நீங்களும் அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. பையன் மே ஆய் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படின்வீங்க. டக்குன்னு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணிட்டு போய் பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவங்களும் உங்கள் மேலே ஹாவர் ஆகிட்டு மறுபடியும் உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க. அந்த கிஸ் அப்படியே நெக் மேலே எல்லாம் வரும். அப்படியே அவங்க லவ் பைட்ஸ் கொடுத்துன்னுக்குவாங்க. மெதுவாக அண்ட்ரஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் அப்படியே அவங்களோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்குவாங்க. இப்போ அவங்களுக்கு ப்ரைவசி கொடுத்துடலாம். இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. பார்த்தா ஜிமினோட ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் கிட்டே இருக்கும். அவங்க வந்துட்டு அப்போவே எழுந்திரிச்சிட்டுக்குவாங்க. உங்களையே பார்த்து அட்மையர் பண்ணிக்குவாங்க. குட் மார்னிங் வைஃபி அப்படின்வாங்க. குட் மார்னிங்க, எப்போ எழுந்திச்சிங்க? நான் எழுந்திரிச்சி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ என்னை எழுப்ப வேண்டியது தானே? நீ தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுன்னு இருந்தியா தூங்கும் போது, உன்னை எழுப்பவே மனசு வரலடி, அதுவும் இல்லாமல் நைட்டு லேட்டாக தூங்கினியே அதான் அப்படின்வாங்க. லேட் இல்லைங்க, காலையில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் சாரி அப்படின்வாங்க. சரி தள்ளுங்க, நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்வீங்க. வா 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, நானே குளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு இந்த லோவர் அப்டமன் லோவர் பேக் எல்லாம் பயங்கரமாக வலி வரும். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்குவீங்க. அந்த பிளாங்கெட்டை அப்படியே ரேப் பண்ணிவிட்டு அப்போ ஜிமின் வந்துட்டு இதுக்கு தான் சொன்னேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அப்படின்ட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்லைங்க நான் குளிக்கிற விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. பட் அவங்க எதுவுமே கண்டுக்காமல் உங்களை கூட்டிகிட்டு போய் பாத்ரூமில் விட்டுட்டு வெளியே வந்து டோர் லாக் பண்ணிவிட்டு, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க மிஸ்ஸஸ் பார்க், நான் கெஸ்ட் ரூமில் போய் குளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு மிரரில் உங்களோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குவீங்க. உங்களுக்கு ஃபுல் ஷையாக இருக்கும். குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே போவீங்க. பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப நல்லா ஸ்மெல் வந்துருக்கும் கிச்சன்லேருந்து. நீங்கள் கிச்சனுக்கு போய் பார்க்குவீங்க. பார்த்தா ஜிமின் குக் பண்ணிக்குவாங்க. ஏங்க நீங்கள் எதுக்குங்க இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீ உட்காரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருவீங்க. சாப்பிடும் போது ஜிமினியை பார்த்து, ஏங்க
நான் செய்கிறேங்க, எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு வருது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ எதுவும் செய்ய தேவையில்லை வயன், நாளையிலேருந்து ஹவுஸ் ஹெல்ப் வந்துடுவாங்க. நீ வெறும் உன் காலேஜ் அப்புறமா எஸ்பெஷலி உன் ஹஸ்பண்ட் பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணு போதும் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஷையாக ஹெட் டவுன் பண்ணிக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஜிமின் வந்துட்டு உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. ரொம்ப ரொமான்டிக். பட் என்ன ஒன்றுன்னா, டெய்லி நைட்டு உங்களை தூங்க விட்டுருக்க மாட்டாங்க சீக்கிரமாக. எங்க ப்ளீஸுங்க காலேஜ் இருக்குதுன்னு சொன்னால் கூட இப்போ உங்களை காலேஜ்கிட்ட ட்ராப் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ண போவீங்க. அப்போ உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணுவாங்க. என்னங்க டைம் ஆகுது, கையை விடுங்க அப்படின்வீங்க. அப்போது உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆவாங்க. என்னடி ஏதோ ஒன்று மறந்துட்டு போகிற அப்படின்வாங்க. இல்லை எதுவுமே மறுக்கலையே அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு அவங்க லிப்ஸ் மேலே கை வச்சு காட்டுவாங்க. ஏங்க ப்ளீஸுங்க, ஏற்கனவே காலேஜுக்கு லேட்டு, எல்லாம் உங்களால், இப்போ என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணேண்ணா? நைட்டில் தூங்க விடுறதில்ல, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு ஆகிறதில்ல, காலேஜுக்கு டெய்லி லேட்டாக வர அப்படின்னு சொல்வீங்க. என்னடி பண்ணுறது, உன்னை யார் இவ்வளோ ஹாட்டாக இருக்க சொல்லுந்து? சரி இப்போ என் கையை விடுங்க, டைம் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜிமின் வந்து உங்களை அப்படியே சீட் மேலே பின் பண்ணிவிட்டு லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு எங்கே விடுங்க, யாராவது பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள புஷ் பண்ணுவீங்க. பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்வீங்க. மறுபடியும் உங்கள் கை பிடிக்குவாங்க. இப்போ என்னங்க, நைட்டு அம்மா அப்பா டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி டல் ஆகிடும். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம அங்கே போகிறது வேணாம் வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஏங்க நான் வரலன்னு நீங்கள் ஏங்க போகாத இருக்குவீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்வீங்க. உன்னை தனியாக விட்டு நான் போக மாட்டேன், போனால் 2 பேரும் போகலாம், இல்லைன்னா 2 பேரும் போகிறது வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி நான் வரேன், 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் இதை பார்வையன், உனக்கு இஷ்டம் இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் வராத அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அத்தை மாமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நேற்று கூட அத்தை கால் பண்ணி என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, ஈவினிங் போயிட்டு வந்துடலாம், அதான் நீங்கள் என் கூடவே இருக்கீங்க இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, சரி சாயங்காலம் சீக்கிரமாக வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. சரிங்க பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காலேஜுக்கு போயிருக்குவீங்க. ஜிம்மினும் அவங்க ஆஃபீஸுக்கு போயிருக்குவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு சாரியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுக்குவீங்க. ஜிம்மின் வந்துட்டு கார் ஹாங் பண்ணுவாங்க கீழேருந்து. நீங்கள் ஃபுல்லாக இன்னொரு தடவை கரெக்டாக ஒரு தடவை மிரரில் எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருக்குவீங்க. ஜிம்மின் உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. என்ன அப்படி சிரிச்சுன்னுக்கிறீங்க, நல்லா தெரியலையா அப்படின்னு கேட்குவீங்க. நல்லா தெரியலையாவா, இப்போ மட்டும் டின்னர் பார்ட்டிக்கு போகாத இருந்திருந்தா டைரெக்டாக ஒன்று ரூமுக்கு தான் தூக்கின்னு போயிருக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சி எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே பேசுங்க அப்படின்னு சொல்வீங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்குவாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்கீங்க. ஜிமினோட அப்பா வந்துட்டு உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி பண்ணிக்குவாங்க, ஒரு மாதிரி வியர்டாக ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. பட் ஜிமினோட அம்மா அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்வீட்டு, உங்களை சொந்த பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணிக்குவாங்க. ஜிமின் உங்கள் கூடவே இருக்குவாங்க. அப்போ உங்கள் மாமியார் வந்துட்டு கொஞ்சம் நேரம் என் மருமகளை என் கூட கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்வாங்க. அப்போ ஜிமின் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்வாங்க. அவங்க உங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஸ்மைல் பண்ணி ஸ்வீட்டாக பேசினுக்குவீங்க. அவங்களும் உங்ககிட்ட ஸ்வீட்டாக பேசினுக்குவாங்க. பட் ஜிமின் கண்ணு வந்துட்டு உங்கள் மேலேயே இருக்கும். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் வீட்டில் உன் பொண்டாட்டியே பார்த்துன்னுக்குற, இப்போவாவது நம்ம பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இல்லை அப்படின்வாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. உனக்கு என்னடா வயிற்றுச்சல், நான் என் பொண்டாட்டியாக பார்க்குறேன் அப்படின்வாங்க. அப்போது இன்னொரு ஃப்ரெண்டு, ஆனால் ஜிமின் நீ ரொம்ப லக்கிடா, உன் ஒய்ஃப் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்வாங்க. அப்போ ஜிமின் ஏய் என் பொண்டாட்டி மேலே கண்ணு வைக்காதடி அப்படின்வாங்க. பட் இதெல்லாம் ஹானிக்கு வந்துட்டு பயங்கர கோவமாக இருக்கும். அவங்க பேசின்னுக்கிறது பயங்கர ஜெலஸு. என்ன பியூட்டிஃபுல்லாக இருந்தால் என்ன பிரயோஜனம், அவள் இன்னும் சின்ன பொண்ணு, அவளுக்கு புருஷனை எப்படி பார்த்துக்கணுன்னே தெரிஞ்சிருக்காது, எப்படி மேனேஜ் பண்ணுற ஜிமின் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி ஷாக்காக கன்ஃபியூஸ்டாக அவங்களே பார்க்குவாங்க. ஏன்னா ஒரு மாதிரி அக்ரெசிவான டோனில் பேசியிருக்குவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு
உனக்கு இன்னும் அவள் பற்றி சரியாக தெரில ஹானி. ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறான். வீட்டில் அவ்வளோ ஹவுஸ் ஹெல்ப் இருந்தாலும் குக் பண்ணுறது அவள் தான். நான் சாப்பிட்ற ஃபுட்டு ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறான். நான் காலையில் ஆஃபீஸுக்கு போகிறதுலேருந்து நைட்டு வந்து தூங்குற வரைக்கும் ஒன்று அவள் தான் பார்த்து பார்த்து செய்கிறான். ஆக்சுவலி ஐ எம் ரியலி லக்கி அவள் எனக்கு பொண்டாட்டியாக வந்திருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஹானி வந்துட்டு ஃபேக்காக ஸ்மைல் பண்ணி கிளாஸை டைட்டாக பிடிக்குவாங்க அவங்க கையில் இருக்கிற கிளாஸை. ஏன்னா ஜிம்மினுக்கு நீங்கன்னா உயிருன்னு தெரியும். உங்கள் பற்றி தப்பாக பேசினா கண்டிப்பாக ஆனி கூட அவங்க கான்டாக்டை கட் பண்ணிடுவாங்கன்றதுனால அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு 1.5 month ஆகிட்டுக்கும். இப்போ நீங்கள் காலேஜில் இருக்குவீங்க, கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். சடனாக உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வந்துடும். வாயை மூடிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சி ஓடி போவீங்க. லில்லி நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து அவங்க உங்கள் பின்னால் எழுந்திரிச்சி ஓடி வருவாங்க. என்னடி ஆச்சு தெரியலடி, ஏன்னோ 2-3 நாளாக அப்படி தான் ஃபீல் ஆகுது. மேபி ஆசிடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்வீங்க. வையன் ஆசிடிட்டியா இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்வாங்க. அதுக்குள்ளே எப்படி சொல்ல முடியாது, செக் பண்ணி பாரு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகும்போதே ப்ரெக்னென்சி கிட் வாங்கின்னு போயிருக்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல்லு பயமாக இருக்கும். ஈவினிங் வந்துட்டு செக் பண்ணுவீங்க, பார்த்தா பாசிட்டிவ் வந்துடும். உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. உங்கள் கை அப்படியே உங்கள் ஸ்டொமக் மேலே வைக்குவீங்க உங்களுக்கே தெரியாமல். மிரரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவீங்க. டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஜிம்மினும் வீட்டுக்கு வந்திருக்குவாங்க. டின்னர் எல்லாம் சர்வ் பண்ணியிருக்குவீங்க. பட் உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி ஸ்மைல் இருக்கும். டின்னரெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு மேட்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு வருவீங்க. பார்த்தா ஜிம்மின் வந்துட்டு அவங்க டெஸ்க் மேலே உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை செஞ்சுக்குவாங்க. அப்போ நீங்கள் அவங்க கிட்டே போயிட்டு அவங்க நெக்கை ஹக் பண்ணுவீங்க பேக் சைட்லேருந்து. அவங்க ஃபேஸ் கிட்டே உங்கள் ஃபேஸை வச்சுட்டு, என்ன மிஸ்ஸஸ் பார் இன்றைக்கி என்ன திடீர்னு அப்படின்வாங்க. என்னமோ தோணுச்சு, என் புருஷனை ஹக் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குவீங்க. ஹக் பண்ணுறது மட்டும் இல்லை, வேறு எல்லாமே பண்ணலாம், இல்லை திடீர்னு என்ன அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி விடுங்க ஹக் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹக் பிரேக் பண்ண போவீங்க. பட் ஜிம்மின் வந்துட்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி அவங்க லேப் மேலே உட்கார வச்சுக்குவாங்க. பா என்னங்க நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு உங்களை டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்குவாங்க. அவங்க ஃபேஸ் வந்துட்டு உங்கள் நெக்குக்குள்ளே ஸ்னகல் பண்ணி உங்கள் நெக் மேலே கிஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் ஏங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே பேசினுக்குவாங்க ஜிம்மின். அப்போ நீங்கள் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின் டக்குன்னு அவங்க ஃபேஸை எடுத்து உங்களை பார்த்து, என்னடி கேள்வி இது, சொல்லுங்கள் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, இந்த உலகம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒருவேளை நம்ம 2 பேருக்கு நடுவில் யாராவது வந்துட்டா என்னை லவ் பண்ணுறது கம்மி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜிம்மின், என்னடி லூஸு மாதிரி என்னென்னவோ கேட்குற, எங்கே சொல்லுங்க, நம்ம 2 பேருக்கு நடுவில் யாரும் வர மாட்டாங்க. ஒரு வேளை வந்துட்டா அதான் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறேல்ல வையன், எதுக்குங்க கோவப்படுறீங்க, பின்ன நீ என்ன லூஸ் மாதிரி இந்த கேள்வி கேட்குற, அது எப்படி நம்ம 2 பேருக்கு நடுவில் யார் வருவாங்க, ஆனால் வர போகிறாங்களே, வேறு வழியே இல்லை, உங்களை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணோம். பைத்தியம் மாதிரி பேசாத, என்ன சொல்கிற, ஆமாம் யார் அது, நம்ம 2 பேருக்கு நடுவில் வர்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், யாராவது ஆயிருக்கட்டும், அவங்க நம்ம 2 பேருக்கு நடுவில் வர்றதுக்கு நான் விட மாட்டேன், யாராக இருந்துடுவா, ஆமாம் ஒருவேளை நம்ம குழந்தையா இருந்தால் யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்ல வந்துட்டு சடனாக உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும், உங்களே பார்க்குவாங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுவீங்க. வையன் நிஜமாவாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நாட் பண்ணுவீங்க. ஜிம்மின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிடுவாங்க. அவங்க கண்ணில் ஃபுல்லாக ஹாப்பி டியர்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்துன்னு வருவீங்க. அதை பார்த்து ஜிம்மின் கண்ணில் டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஃபுல் ஹாப்பியாக வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டை
அவங்க ஃபோர்ட்டு ஜாயின் பண்ணிக்குவீங்க, உங்கள் கண்ணிலும் டியர்ஸு. அப்போ தான் அவங்க ஒரு செல்ஃபி எடுத்துருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஜிமின் வந்துட்டு உங்களை ரொம்ப நல்லா பார்த்துன்னுக்குவாங்க, ரொம்ப கேரிங்காக. உங்கள் மாமியார், உங்கள் அம்மா அப்பா எல்லாம் பயங்கர ஹாப்பி. உங்கள் அம்மா கொஞ்ச நாள் வந்து உங்கள் கூட இருந்திருக்குவாங்க, உங்கள் மாமியார் கொஞ்ச நாள் வந்து உங்கள் கூட இருந்திருக்குவாங்க உங்களை பார்த்துக்கிறதுக்காக. நீங்கள் அப்படியே காலேஜுக்கு போயிட்டு வந்துன்னுக்குவீங்க. உங்களுக்கு பேபி பம்போட காலேஜுக்கு போகிறதுக்கு எதுவும் பிரச்சனையே இருந்திருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் காலேஜில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஜிமின் கூட அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு 9th மந்த்து, ஆல்மோஸ்ட் இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு டியூ டேட் கொடுத்துருக்குவாங்க டாக்டரு. நீங்கள் வந்து இப்போ உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்குவீங்க. ஏன்னா அங்கே வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வீட்டில் தான் உங்களை விட்டுருப்பாங்க. ஜிமினும் உங்கள் கூட தான் இருக்குவாங்க. அங்கேருந்து தான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துக்குவாங்க. ஆல்மோஸ்ட் 1 வீக்காக அவங்க ஆஃபீஸுக்கு போகிறது ஸ்டாப் பண்ணியிருக்குவாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருந்திருக்கோம், இதுக்கு ஜிமின் போகணும். பட் அவங்க வந்துட்டு போகலன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்குவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி போயிட்டு வந்துடுங்க, இன்னும் டியூ டேட் நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இல்லை வையன், உனக்கு எப்போ வேணுமா இருந்தாலும் வலி வந்துடும், அந்த டைமில் நான் இல்லைன்னா எப்படி? ஏங்க இன்றைக்கி எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லைங்க, மேபி நாளைக்கு தான், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, ஒரு 5-10 மினிட்ஸ் வேலை தானே அப்படின்னு சொல்வீங்க. ஜிமின் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு போயிருக்குவாங்க. பட் அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகிருக்கும் ஜிமினுக்கு. அவங்க ஆஃபீஸில் போயிட்டு மீட்டிங் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடிஞ்சிருக்காது. எப்படியோ ஒரு வழியாக சைன் பண்ணிட்டு அவங்க எந்திரிக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு கால் வரும், என்னன்னா வையனுக்கு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ ½ அன் ஹவரில் வந்து சேர ஹாஸ்பிட்டலில் 10 மினிட்ஸ் வந்திருக்குவாங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு. பட் நீங்கள் வந்து லேபர் வார்டில் இருக்குவீங்க. எல்லாருமே வெளியே நின்று வெயிட் பண்ணிக்குவாங்க. ஜிமினோட அம்மா, உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே. ஜிமின் கூட வருவாங்க. நீங்கள் பயங்கர கஷ்டப்பட்டுக்குவீங்க. கடைசியில் ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு நர்ஸு ஒரு க்யூட்டான பாப்பாவை தூக்கின்னு வருவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பார்க், பொண்ணு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே அந்த குழந்தைய கேர்ஃபுல்லாக அந்த நர்ஸ்கிட்டேருந்து வாங்குவாங்க. அவங்க கண்ணில் ஃபுல்லாக ஹாப்பி டியர்ஸு. அந்த குழந்தை ஃபோர்ஹெட் மேலே அப்படியே ஸ்லோவாக கிஸ் பண்ணுவாங்க. அவங்க அம்மா, உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஹாப்பி. குழந்தைய தூக்கி கொஞ்சி உங்களை வந்து மீட் பண்ணியிருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோம். இப்போது உங்களுக்கு குழந்தை பிறந்து ஒரு 3-4 மாதம் ஆகிட்டுக்கோ. ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்குவாங்க. நைட்டில் குழந்தை எழுந்திச்சா அவங்களும் எழுந்திரிச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, குழந்தைய பார்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகிருக்கோ. ஏன்னா பாவம் அவங்க ஆஃபீஸ் வேலையோ பார்த்துக்கணும், இந்த பக்கம் உங்களுக்கோ சப்போர்ட் பண்ணிவிட்டு சரியாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்குவாங்க. ஸோ உங்கள் மாமியாரும் அவங்க வீட்டுக்கு வந்துட சொல்லி எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்குவாங்க. பட் ஜிமின் ஒத்துக்க மாட்டாங்க. இப்படியே ஒரு நாள் நீங்கள் உங்கள் பாப்பாவை தூங்க வச்சுட்டு பெட் மேலே படுக்க வச்சு அப்போ தான் வந்து உக்காருவீங்க அந்த ஹெட் போர்டுக்கிட்ட சாஞ்சிட்டு. அப்போ ஜிமின் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுக்குவாங்க. வந்து அப்படியே பேக்கை த்ரோ பண்ணிவிட்டு நேராக வந்து உங்கள் மேலே அப்படியே படுக்குவாங்க. டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்க ஹெட்டை உங்கள் செஸ்ட்டுக்குள்ளே ஸ்னகிள் பண்ணிவிட்டு, அப்போ நீங்கள் அவங்க ஹெட்டை கேர்ஸ் பண்ணிவிட்டு, என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவங்க அப்படின்வாங்க. எங்க நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்வீங்க. சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க. நம்ம அத்தை மாமா கூடவே போயிருக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஐயன், இதை பற்றி ஏற்கனவே பேசியாச்சு, மறுபடியும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதே ப்ளீஸ் அப்படின்வாங்க. ஏங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இப்போது நம்ம 2 பேர் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. பாப்பா நைட்டெல்லாம் எந்திரிக்கிறா, நீங்கள் கூட எந்திரிச்சிடுறீங்க. உங்களுக்கு சரியாக தூக்கமே இல்லை. நானாவது மதியானத்தில் தூங்கிடுறேன். நீங்கள் ஆஃபீஸுக்கு போகணும், அங்கேயோ பார்க்கணும், இங்கேயோ பார்க்கணும். அட்லீஸ்ட் அத்தை மாமா கூட இருந்தால் அத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்வீங்க. இதை பார்வையன் அப்படின்வாங்க. மெதுவாக பேசுங்க, இப்போ தான் அவளை தூங்க வச்சுருக்கேன், எழுந்திரிச்சுட்டா திரும்ப தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களையே பார்க்குவாங்க. ப்ளீஸுங்க அப்படின்வீங்க. அப்போ உங்களையே பார்த்து சரி ஓகே அப்படின்வாங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ண வருவாங்க. அப்போ நீங்கள் எங்கள் பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்வீங்க. அவளுக்கு ஒன்றும் தெரியாது
அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணி அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணுவாங்க. எங்கெங்கே தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்வீங்க. உங்களை தூக்கிட்டு அப்படியே கவுச் மேலே படுக்க வைக்குவாங்க. என்ன பண்ணுறீங்க? அங்கே பாப்பா இருக்கால்ல, அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வேணாம் ப்ளீஸ், இப்போ வேணாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்வீங்க. இதை பார்வையன், நான் ஏற்கனவே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டுக்கிறேன், இதுக்கு மேலேயும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. அப்படியே என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்திருக்கோ அவங்களுக்கு ப்ரைவசி கொடுத்துடலாம். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கோ. இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் குழந்தைய கூட உங்கள் மாமனார் வீட்டுக்கே போயிடுவீங்க இருக்கிறதுக்கு. உங்கள் மாமியார் பயங்கர ஹாப்பி. உங்களால் தான் அந்த வீட்டுக்கு ஜிமின் மறுபடியும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்குவாங்க. உங்கள் குழந்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க. இப்போல்லாம் ஜிமின் கொஞ்சம் பிஸி ஆகிட்டுக்குவாங்க. நைட்டில் லேட்டாக வர்றது, காலையில் சீக்கிரமாக போகிறது, அந்த மாதிரி ஆஃபீஸில் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்னா, ஹானி எப்போவுமே ஜிமின் கூடவே இருக்குவாங்க. உங்களுக்கு என்னென்னா, உங்களை விட அவங்க தான் ஜிமின் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கோ. இப்போது உங்கள் குழந்தை வந்துட்டு ஆல்மோஸ்ட் 9 months ஆகிட்டுக்கோ. விளையாடுறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவாங்க. பெட் மேலே படுக்க வச்சா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்குவாங்க. ஜிமின் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டுக்கோ. அன்றைக்கி காலையில் வந்து சீக்கிரமாக போயிருக்க மாட்டாங்க ஆஃபீஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு, அவங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கோ. பட் வேலை அதனால் அவங்க அப்படி பண்ணிக்குவாங்க. அன்றைக்கி காலையில் வந்துட்டு அவங்க பேபி லாங்குவேஜில் என்னமோ சொல்லின்னுக்குவாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, என்ன பிரின்சஸ், என்ன வேணும்? அப்பா சாரி, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல உங்கள் கூடவும் அம்மா கூடவோ. இன்றைக்கி ஃபுல் டே உங்கள் 2 பேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குழந்தைகிட்ட பேசின்னுக்குவாங்க. அவங்களும் அவங்க பேபி லாங்குவேஜில் ஏதோ ரிப்ளை பண்ணின்னுக்குவாங்க. ஜிமின் அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கள கொஞ்சிட்டு மறுபடியும் பெட் மேலே படுக்க வச்சுட்டு உங்களே பார்க்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு அது எதுவுமே கண்டுக்காமல் குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுன்னுக்குவீங்க. உங்ககிட்ட வந்து பேக்கப் பண்ணுவாங்க. விடுங்க, வேலை செய்கிறேன் நான் அப்படின்னு சொல்வீங்க. வேலையெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் மிஸ்ஸஸ் பார்க், இப்போ கொஞ்சம் உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, போங்க உங்கள் ஆஃபீஸு, உங்கள் ஃப்ரெண்டை கட்டிட்டு அழுவுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஹக்கை ரொம்ப ஹார்ஷாக பிரேக் பண்ணுவீங்க. ஜிமினுக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி வாலுக்கு பின் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வந்துட்டு, என்னடி சொன்னேன் அப்படின்வாங்க. பின்ன உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு பொண்டாட்டி குழந்தை இருக்கான்ற ஞாபகம் இருக்கா? எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு, இவங்க 2 பேர் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை? நானும் உங்கள் பொண்ணும் ஆப்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்வீங்க. ஏய், என்னென்னவோ பேசாத, எனக்கு ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஹானி தான் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறா, அதனால தான் அவள் என் கூட இருக்கா, அவள் என் ஃப்ரெண்டுடி. எப்படி நீ இப்படியெல்லாம் பேசுவ? ஏன் நான் உன்கிட்டேருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆமாங்க, இப்போ நான் கெட்டவ, விட்டுருங்க என்ன ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள புஷ் பண்ண போவீங்க. மறுபடியும் உங்களை வாலுக்கு பின் பண்ணிவிட்டு, அழுறியாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு இன்னொரு டைரெக்ஷனில் உங்கள் ஃபேஸ் திருப்பீங்க. உங்கள் சின் ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸ் பக்கம் திருப்பிட்டு, எனக்கு தெரியும் வயன் உனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும்னு, நான் என்ன பண்ணிட்டோம், அதான் இன்றைக்கி ஃபுல் டே நான் உங்க கூட இருக்க போகிறேன் சரியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜிமினியே பார்த்துக்குவீங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணோம். அப்போ அவங்க ஃபோன் ரிங் ஆகும். யாருன்னு பார்த்தா ஹானி. அப்போ நீங்கள் ஜிமினியை பார்த்து, எடுங்க உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினை புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்கள் குழந்தைய தூக்கின்னு கீழே போயிடுவீங்க லிவிங் ஏரியாவுக்கு. அப்போ ஜிமின் சரி சரி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணியிருக்குவாங்க. ஜிமின் வந்துட்டு வெறும் பிஸ்னஸ் மேனுன்னு தான் உங்களுக்கு தெரியும். பட் அவங்க அந்த மாஃபியா வேலை செய்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த இதில் கொஞ்சம் பிரச்சனைங்க ஆயிருக்கோ, அதான் அவங்க அதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணிக்குவாங்க. பட் இந்த ஆனி வந்துட்டு உங்களுக்கு வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு ஆனி கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. இதால் உங்களுக்கும் ஜிமின்க்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கோ, சின்ன சின்ன பிரச்சனை சண்டைங்க வந்துனே இருக்கும் அடிக்கடி. இன்றைக்கி வந்துட்டு உங்களோட பர்த்டே. ஆக்சுவலி ஜிமின் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போனோன்னு போயிருக்குவாங்க. மிட் நைட்டே உங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்குவீங்க. பட் அவங்க வந்துட்டு அந்த மாஃபியா விஷயத்தில் பயங்கர பிஸி ஆகிட்டுக்குவாங்க. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்.
அதனாலேயே அவங்க மறந்துட்டுக்குவாங்க. நிஜமாவே அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. பட் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, ஹேனி கூட பிஸியாக இருக்குவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவாங்கன்னு நீங்கள் நினச்சின்னுக்குவீங்க. உங்கள் அம்மா அப்பா லில்லி எல்லாருமே விஷ் பண்ணியிருக்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு சும்மா ஒரு இதுக்காகத்தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்குவீங்க, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்குவீங்க. பட் யாருக்குமே இங்கே யாருக்குமே தெரியாது உங்கள் பர்த்டேன்னு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்களே ஜிமினுக்கு கால் பண்ணுவீங்க. பட் அந்த சைட்லேருந்து கால் ரிசீவ் ஆனதோ, ஹலோ என்னங்க அப்படின்வீங்க. அப்போது வையன், என்ன வையன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற, நம்ம 2 பேரை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே விட மாட்டேன்றேடி அப்படின்வாங்க. அது யாரும் இல்லை, ஹேனி. அப்போ நீங்கள் அவர் இல்லையா, ஜிம்மினா இப்போ தான் தூங்கினுக்குறா, பாவம் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை இல்லை அப்படின்வாங்க. ஜிமின் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு நைட் ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டாங்க பாவம். ஆனால் இவங்க வந்துட்டு வேறு மீனிங்கில் சொல்லியிருக்குவாங்க. எனக்கும் பயங்கர டயர்டாக இருக்குது, நானும் நைட்டெல்லாம் தூங்கலை. சரி மறுபடியும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, நம்ம 2 பேரை தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, ஈவினிங்காக இருக்கோ, ஜிமின் வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு வந்த உடனே உங்களை தான் தேடின்னு வருவாங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நிஜமாவே இன்னும் ஞாபகம் வந்திருக்காது உங்கள் பர்த்டேன்னு. நீங்கள் அப்போ தான் பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வெளியே வருவீங்க. உங்கள் வெட் ஹேர்ஸு, அந்த நைட் கவுனில் உங்களை பார்த்த உடனே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெக் மேலே கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஹார்ஷாக புஷ் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்வீங்க. என்ன பையன், இவ்வளோ நாள் கழிச்சிட்டு வந்திருக்கேன், இப்படி என்ன தள்ளி விடுறியே அப்படின்வாங்க. எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியலைங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து திரும்புவாங்க. அப்போ அவங்க குழந்தைய பார்த்துட்டு அவங்க கோவெல்லாம் கம்மியாயிடும். அவங்க குழந்தைகிட்ட போயிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா உங்களை பார்க்குவாங்க. உங்ககிட்ட வந்துட்டு, என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணின்னுக்கிற, நீ மாதிரி இல்லை வையன், எவ்வளோ ஸ்வீட்டாக எப்போவுமே சிரிச்சு எப்படி இருக்குவேன், என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குவாங்க. எனக்கு தெரியலங்க, மாதிரி இருக்கிறதுக்கு என்னால் முடியல, எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு, நீங்கள் கூட இப்போ மாதிரி இல்லை, என் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, வெறும் நைட்டில் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்கிட்ட வரீங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏய் என்னடி சொல்கிற, அந்த மாதிரியெல்லாம் உனக்கு ஏடி தோணுது அப்படின்வாங்க. இந்த பாரு, உனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுக்குது, அதனால தான் உனக்கு அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கு நம்ம 3 பேரும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம், உனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. ஏங்க இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. என்ன தெரியல, எனக்கு நிச்சயமாக ஞாபகம் இல்லை, என்ன இன்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா ஹேனி. ஜிமினோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். தோ வர அப்படின்னு எந்திரிக்குவாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு ஜிமின் கையை பிடிச்சிட்டு, ஏங்க போவாதீங்க ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருங்க, அட்லீஸ்ட் டின்னராவது என் கூட சாப்பிட்டுங்க அப்படின்னு கேட்பீங்க. பையன் ப்ளீஸ் அர்ஜெண்ட்டாக போகணும், புரிஞ்சுக்கோ, எங்க ப்ளீஸுங்க அப்படின்வீங்க. பையன் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாத வையன், ப்ளீஸ் நான் போகணும், இட்ஸ் எமர்ஜென்சி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை விட்டுருவீங்க. ஜிமின் வந்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்து, இதை பாரு, நிஜமா ரொம்ப எமர்ஜென்சி வையன், நீ சாப்பிட்டு படுத்து தூங்கு, நான் போயிட்டு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்புறமா உங்கள் பாப்பா கிட்டே போயிட்டு அவங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு, இதை பாருங்கள் ஜியா, அம்மாவை தொந்தரவு பண்ணாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து எந்திரிச்சு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்களை பார்த்துட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. நீங்கள் ஸ்லோவாக நடந்துன்னு போய் உங்கள் குழந்தை பக்கத்தில் உட்காருவீங்க. அவங்க உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. உங்கள் அப்பா சின்ன சின்னதெல்லாம் ஞாபகம் வச்சு எனக்கு விஷ் பண்ணுவாங்க. என்னை ஃபஸ்ட்டு பார்த்த நாள், எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண நாள், எல்லாமே ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி
மம்மாவோட பர்த்டே மறந்துட்டாங்க. அப்போது உங்கள் அப்பா என்ன லவ் பண்ணலையா ஜியா அப்படின்னு கேட்குவீங்க. பட் அவங்க வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அழுதுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டுக்குவீங்க. ஜிமின் வந்துட்டு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை செஞ்சுன்னுக்குவாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா உங்கள் அப்பா. சொல்லுங்கள் மாமா அப்படின்வாங்க. மாப்பிள்ளை பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலி நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, இன்றைக்கி பையனோட பர்த்டே இல்லைங்களா, நைட்டு டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்களான்னு இன்வைட் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன் அப்படின்வாங்க. டக்குன்னு ஜிமினுக்கு ஃப்ளாஷ் ஆகும். என்ன என்ன சொன்னீங்க? வயன் பர்த்டே? ஆமாம் மாப்பிள்ள, இன்றைக்கி வயன் பர்த்டே இல்லைங்களா? ஆ ஆ நான் 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 ஒரு நிமிஷம் பண்ணுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுவாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு அவங்க மேலே அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ச்சே, பையனோட பர்த்டே எப்படி மறந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்குவாங்க. அப்போது அவங்க பின்னாடி பாஸ் அப்படின்னு யாரோ கூப்பிடுவாங்க. திரும்புவாங்க. திரும்ப வந்தோ அவங்க கண்ணு ஃபுல்லாக ரெட் ஆகிடும். பயங்கர கோவம் வந்துடும். ஏன்னா அவங்க குரூப்பில் ஒருத்தவங்க அவங்கள ஏமாத்திருக்குவாங்க. அவங்களே தேடி வந்துதா ஜிமின் வந்துட்டு பையனோட பர்த்டே மறந்துட்டுக்குவாங்க. அதனாலே அவங்க பாதி பிஸி ஆகிட்டுக்குவாங்க. ஸோ எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயும் அவங்க மேலே காட்டுவாங்க. ஒன்றால் தான்டா என் பொண்டாட்டி பர்த்டே கூட நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹார்ஷாக ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணிவிட்டு திரும்புவாங்க. அதே டைமில் தான் லில்லி ஜிமினை பார்த்துடுவாங்க. ஃபுல்லு வைட் ஐஸில் டியரி ஐஸில் அவங்களே பார்த்துக்குவாங்க. லில்லி, இதை பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, கிட்ட வராதிங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க? நீங்கள் ஒருத்தவங்கள கொலை பண்ணீங்க. இது வயனுக்கு தெரியுமா? நீங்கள் யாருங்க? நீங்கள் மாஃபியா பாஸா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜிம்மி, இந்த பார் லில்லி, இதை பற்றி வயனுக்கு எதுவுமே தெரியாது. ப்ளீஸ் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், அவள்கிட்ட எதுவும் சொல்லிடாத. எங்கள் 2 பேருக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைங்க. அதில் இதெல்லாம் தெரிஞ்சால் அவள் சத்தியமாக என்னை விட்டுட்டே போயிடுவாள். உங்கள் மாதிரி ஒருத்தவங்க கூட இருக்கிறத விட அவள் உங்களை விட்டுட்டு போனால் நல்லாவது இருக்குவாள். நான் அவகிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்வாங்க. அப்போ ஜிமினுக்கு பயங்கர கோவம் வந்துடும். என்ன சொன்ன? என்னை அதை எப்படி அவள் விட்டுட்டு போயிடுவா? அவள் ஏன் பொண்டாட்டி. அவகிட்ட நீ ஏதாவது சொன்ன அவ்வளோதான், உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்வாங்க. போ, இங்கேருந்து வீட்டுக்கு போ அப்படின்வாங்க. லில்லி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துன்னு அங்கேருந்து போயிடுவாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு ஃபுல்லு ஸ்ட்ரெஸ்ஸு. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன், இன்னைக்கு வயன் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹேனிக்கு சொல்லி காரில் உட்காருவாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷனால் அவங்க சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே படுத்துருவாங்க. அப்போ ஹேனி வந்துட்டு ஸ்மோக் பண்ணி ஜிம்மினை அவங்க ஷோல்டர் மேலே புல் பண்ணிக்கிட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் செல்ஃபி எடுக்குவாங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்ணை திறந்து பார்க்குவீங்க. பார்த்தா யாரோ டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க. திரும்பி பார்த்தா ஜிம்மின். உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இன்னும் அவங்க மேலே கோவமாக தான் இருக்குவீங்க. ஸோ அவங்க கையை உங்கள் இடுப்புக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து எந்திரிக்குவீங்க. பட் ஜிம்மின் வந்துட்டு உங்களை பிடிச்சி புல் பண்ணி பெட் மேலே படுக்க வைக்குவாங்க. ஐம் சாரி டி, நான் நிஜமாக மறந்துட்டேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்ல, என்னை விடுங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. பையன், ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் பையன், வேலையில் பயங்கர பிரச்சனை, அதனால தான் நான் மறந்துட்டேன், இல்லைன்னா நான் கண்டிப்பாக உன் பர்த்டே மறக்கவே மாட்டேன்டி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அதான் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்குவீங்க. பட் ஜிமின் வந்துட்டு உங்களை விடுற ஐடியாலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ளீஸுங்க எனக்கு விடுங்க அப்படின்வீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு உங்கள் கையை விட்டுருவாங்க. நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரத்துக்குள்ளேயே உங்கள் பாப்பாவை எந்திரிச்சிட்டுக்குவாங்க. ஜிமினும் உங்கள் பாப்பாவும் 2 பேரும் விளையாடினுக்குவாங்க. நீங்கள் அத்தையே பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. ஒரு வேளை உண்மையாகவே அவருக்கு வேலை இருந்திருக்கும், இல்லை அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் அவர் மறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்களே சமாதானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்கள் ஃபோன் எடுத்துன்னு கீழே போகலான்னு போவீங்க. பட் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்த்தா ஜிமின்னும் ஹேனியும் ஆங்கிளாக ஃபோட்டோ எடுத்துன்னுக்கிறது இருக்கும்.
ஜிம்மினுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. உங்களுக்கு பயங்கர ஹர்ட் ஆகிடும், கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. அதே டைமுக்கு உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க. பையன் பிஸியாக இருக்கியா? இல்லை சொல்லில்லே, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணுடி. உன் பக்கத்தில் ஜிம்மின் இருக்காரா? அப்போனா அவர்கிட்டேருந்து கொஞ்சம் தூரமாக வா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி ஆச்சு, ப்ளீஸ் வெளியே வா வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பால்கனிக்கிட்டே போவீங்க. அங்கே போய் நின்ன உடனே லில்லி வந்து நேற்று நடந்து ஃபுல்லாக சொல்லியிருக்குவாங்க. உங்களால் நம்பவே முடிஞ்சிருக்காது. ஏ லில்லி, என்னடி சொல்கிற? அவர் அப்படியெல்லாம் இருக்காது, வேறு யாராவது இருக்கோ. ஏ வையன், அவர் தான் வையன், உன்னை ஏமாத்திருக்காருடி. அவர் பிஸ்னஸ்மேன் கிடையாது, மாஃபியா கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. ஹலோ வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சொல்லு. ஏ பத்திரமா இரு வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணி திரும்பிங்க. பார்த்தா ஜிம்மின் நின்றுக்குவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக்கு. யார் கூட பேசிகிட்டு இருந்தேன்? என் ஃப்ரெண்டு. ஓ, என்ன சொன்ன உன் ஃப்ரெண்டு? நேற்று பர்த்டே இருந்துச்சே, அதுக்கு ட்ரீட் தரலையான்னு கேட்டா அப்படின்னு சொல்வீங்க. ஓ அவ்வளோதானா? யார் யார் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லு, பெரிய ட்ரீட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே நேற்று நைட்டு நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜிமின், எது கேட்குற? இல்லை எமர்ஜென்சின்னு சொன்னீங்களே, என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலி ஆஃபீஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸோ ஆஃபீஸில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருக்குவீங்க. ஜிமின் வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோ ஜிமின் போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்படியே டைம் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கோ. நீங்கள் வந்து ஜிமின்கிட்ட ன்றதை விட்டு வேறு எதுவுமே பேசினுக்க மாட்டீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கிறது. ஒரு நாள் இப்படியே நைட்டு ஜிம்மினுக்கு கால் வரும். அவங்க வந்துட்டு லேப்டாப்பில் ஏதோ வேலை செஞ்சுன்னுக்குவாங்க. அப்போது திடீர்னு எழுந்திரிச்சு தோ வர அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஓடி போவாங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குவீங்க, பட் என்னன்னு கேட்க மாட்டீங்க. ஜிம்மின் ரெடி ஆகிட்டு, பையன் ஆக்சுவலி ஹானியோட அப்பா மயங்கி விழுந்துட்டாரா, என்னன்னு தெரியல, அவ கூட யாருமே இல்லை, நான் போயிட்டு என்னன்னு பார்த்துன்னு வந்துடுறேன் அப்படின்வாங்க. நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, ஜிம்மினியே பார்த்துன்னுக்குவீங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க போன உடனே நீங்கள் ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணுவீங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு சைலண்ட்டாக படுத்துக்குவீங்க. உங்கள் குழந்தைகிட்ட போய் ஹக் பண்ணிவிட்டு. ஜிம்மின் வந்துட்டு போயிருக்குவாங்க அவங்க வீட்டுக்கு. பட் அவங்க அப்பா கொஞ்சம் நார்மலாக இருக்குவாங்க. அப்போது ஜிம்மின் கேட்குவாங்க என்ன ஆச்சுன்னு. அப்போ அவங்க கூட சொல்லியிருக்குவாங்க, இந்த மாதிரி பிபி ஹை ஆகிட்டு தலை சுற்று விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பிளான் தான் பண்ணியிருக்குவாங்க. பட் ஹானி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஜிம்மினுக்கு ஜூஸில் ஸ்லீப்பிங் டேப்லெட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப தூக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். சரி ஹானி, அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எந்திரிக்கு அப்படியே தட்டுன்னு சோஃபா மேலே உக்காந்துடுவாங்க. அவங்களால கண்ட்ரோலாக பண்ண முடியாது, அப்படியே தூங்கிடுவாங்க. பட் அதே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு ஹானி அவங்கள ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஷர்ட் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு மாதிரி இன்னப்ராப்ரியேட்டாக ஃபோட்டோஸ் பிடிச்சி வையனுக்கு அனுப்பியிருக்குவாங்க. வையன் வந்துட்டு அந்த நைட் தூங்கியிருக்க மாட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு பயங்கர அழு வந்துடும். டக்குன்னு கால் பண்ணுவாங்க, வீடியோ கால் பண்ணுவாங்க. ஹானி, எங்கே பாத்தியா வையன், இப்போவாவது நம்புறியா? அவன் என்னை தாண்டி லவ் பண்ணுறா. இப்போ கூட பாரு, உன் பர்த்டே அன்னைக்கு கூட என் கூட தான் இருந்தான். ஆனால் நீ என்னடானா அவன் தான் வேணும்னு அவன் பின்னாலேயே சுற்றுற. சே, அவர் என்னோட புருஷன், என்னை தொட்டு தாலி கட்டினவர், அவர் என் கூட தான் இருக்குவார் அப்படின்னு சொல்வீங்க. அதான் இப்போ அவனுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை, இப்போ கூட எதுக்காக நீ ஃபோர்ஸ் பண்ணி அவனை உன் கூட வச்சுன்னுக்கிற, விட்டுடு வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா கூட நான் அவர் கூட இருக்கவேன்னு நினைக்காத. அவர் என்னைக்கு இன்னொரு பொண்ணு மேலே கையை வச்சாரோ அன்றைக்கி அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிட்டே இருக்கேன். எங்கள் லைஃப்பில் தயவு செஞ்சு மறுபடியும் நீங்கள் யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. பயங்கரமாக அழுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணோன்னே தோணிருக்காது. டக்குன்னு ஞாபகம் வர்றது அவங்க அப்பா தான். அவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு
ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுருக்குவாங்க. எல்லாத்தையுமே சொல்லியிருக்குவாங்க. அப்போ அவங்க அப்பா உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. நீங்களும் உங்களோட திங்ஸு, பாப்பாவோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிருக்குவீங்க. உங்கள் அப்பாவை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுதுருக்குவீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக கால் பண்ணினே இருக்குவாங்க. நீங்கள் பிக் பண்ண மாட்டீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக ஃபீல் ஆகும். ஸோ அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்குவாங்க. பார்த்தா உங்கள் திங்ஸ் எதுவுமே இருந்திருக்காது ரூமில். உங்களை ஃபுல்லாக தேடி பார்த்துருக்குவாங்க. அப்போது அவங்க அம்மாக்கிட்ட கூட கேட்டிருக்குவாங்க. பட் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் நான் தான் அமுச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் மாமியார்கிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க இந்த விஷயத்த. ஜிமினுக்கு டவுட் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வருவாங்க. பட் உங்கள் அப்பா உங்களை பார்க்கவே விட மாட்டாங்க. மாமா ப்ளீஸ் என் பொண்டாட்டியை பார்க்க விடுங்க அப்படின்வாங்க. இதை பாரு, இன்னொரு தடவை உன் வாயிலேருந்து என்னை மாமான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ப்ளீஸ் சார், என் பொண்டாட்டியை என் குழந்தைய உள்ளே இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்வாங்க. யாரடா உன் பொண்டாட்டி? அவளுக்கு நான் படித்து சொன்னேன், வேணாம்மா பணக்காரங்களை நம்பாத, எப்படி இருந்தாலும் அவங்க ஏமாற்றிடுவாங்கன்னு. அவள் தான் கேட்கல. என் பிள்ளை சின்ன பொண்ணு, ஏஜ் டிஃப்ரென்ஸ் கூட பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிக்குவாங்க. அப்போது உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க, பையன்கிட்ட என்ன பேச விடுங்க ப்ளீஸ் அப்படின்வாங்க. அப்போது உங்கள் அம்மா, அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க, அவங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டி, ஒரு குழந்தை வேறு இருக்குங்க ப்ளீஸ் அப்படின்வாங்க. என்ன பேசணுமோ சீக்கிரமாக பேசிட்டு வா அப்படின்வாங்க. அப்போ அவங்க உங்கள் ரூம் டைரெக்ஷனுக்கு ஓடி வருவாங்க. அதுக்குள்ளே நீங்களே வெளியே வந்துன்னுக்குவீங்க. பையன் ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அம்மா கொஞ்சம் ஜியாவை தூக்கியோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பாப்பாவை உங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் ரூமில் போவீங்க. ஜிமின் உங்கள் பின்னாடியே வருவாங்க. என்ன சொல்லுங்கள் பையன், என்னை நம்பு பையன், நான் உனக்கு கனவுல கூட துரோகம் பண்ண மாட்டேன். ஹானி என் ஃப்ரெண்டுடி, இப்போ கூட உங்கள் ஃப்ரெண்டை பற்றி தான் பேசுகிறீங்கல்ல அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் எனக்கு 1-2 துரோகம் பண்ணல, நிறைய துரோகம் பண்ணிட்டீங்க. உங்கள் உண்மையான வேலை என்னன்னு என்கிட்ட மறைச்சிட்டிங்கல்ல, நீங்கள் மாஃபியா கிங் தானே அப்படின்னு கேட்குவீங்க. ஜிமின் ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க, உண்மையா இல்லையா இதை சொல்லுங்க. ஆமாம், நான் மாஃபியா கிங் தான். எதுக்குங்க, எதுக்கு என்கிட்டேருந்து மறைச்சிட்டிங்க? ஏன் என்கிட்ட உண்மை சொல்ல அப்படின்வீங்க. அப்போ ஜிமின் உங்களை டச் பண்ணுறதுக்கு வருவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை தொடாதீங்க, அங்கேயே நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவி. பையன் நீ என்ன தப்பாக புரிஞ்சுன்னுக்கிற, நம்ம 2 பேருக்கும் வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது பையன் அப்படின்வாங்க. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடி அப்படின்வாங்க. இது என்னங்க புது நாடகம்? நான் காலேஜில் படிக்கும் போது லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் பின்னாலேயே சுற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு போர் அடிச்சிட்டேன்ல, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க என்கிட்ட அப்படின்னு கேட்பீங்க. அப்போது பையன் இப்படியெல்லாம் பேசாத ப்ளீஸ் அப்படின்வாங்க. இதை பாருங்கள், எனக்கு இதுக்கு மேலே உங்கள் கூட வாழ முடியாது, ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்வீங்க. ஏய் பையன் என்ன பேசுகிற, எவ்வளோ ஈஸியாக டிவோர்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன், அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வாழ்கிற வரைக்கும் உங்கள் பொண்டாட்டியே தான் வாழணும்னா எனக்கு அந்த வாழ்க்கையே வேணாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஹேய் என்னடி பேசுகிற, என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா அப்படின்வாங்க. கல்யாணம் ஆகிட்டு இன்னைக்கு தான் தடவை உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்வீங்க. அப்போ ஜிமின் உங்களையே பார்த்து சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்களும் பயங்கரமா அழுவீங்க. ஆல்மோஸ்ட் 1 month ஆகிடும். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜிமினை அவாய்ட் பண்ணியிருக்குவீங்க. அவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்குவாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, உங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க குழந்தைய கூட பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்குவாங்க குழந்தைய பார்க்குறதுக்கு. பட் உங்கள் அப்பா வந்துட்டு வீட்டுக்கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுக்குவாங்க. டிவோர்ஸ் நோட்டீஸும் வந்துட்டுக்கோ. நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு ஹெசிடேட் பண்ணிவிட்டு ஜிமின் வீட்டுக்கு போவீங்க.
அவங்கக்கிட்டேருந்து சிக்னேச்சர் வாங்கின்னு வரதுக்கு. அப்போது உங்கள் மாமியார் எவ்வளவோ சொல்லி பார்க்குவாங்க, ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஜிமின் வந்துட்டு ரொம்ப டல் ஆகிட்டுக்கிறாம்மா பாவம் அப்படின்னுலாம் சொல்லின்னுக்குவாங்க. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கோம், பட் நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டுக்குவீங்க டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ரூம் டைரெக்ஷன்லேருந்து வந்துருக்கும் போது யாரோ பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்கும். சடனாக உங்கள் நேம் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை பற்றி யார் இங்கே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டோர்கிட்ட நின்று கேட்டுன்னுக்குவீங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஹேனாவோ உங்கள் மாமனாரை தான் பேசின்னுக்குவாங்க. அவங்க பண்ணது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லின்னுக்குவாங்க. ஃபுல் சிரிச்சிட்டு உங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். அப்புறமா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அநியாயமாக ஜிம்மின் மேலே சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுன்னு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குவீங்க. அப்போது ஹானி ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. உங்கள் மாமனார் கூட ஹானிக்கிட்ட நீங்கள் போயிட்டு, இவ்வளோ சீப்பான பொம்பளையா நீ, சே உன்னை பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, அவங்களுக்கு போய் இந்த மாதிரி துரோகம் பண்ணுறீ, உன்னோட உண்மையான முகம் என்னன்னு அவருக்கு காட்டுறேன், நீ அனுப்பின அந்த பிக்சர்ஸ் எல்லாமே அவங்களும் பார்க்கட்டும், அதுக்கப்புறமா அவங்க டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. அப்போ ஹானி, வானவையன் நீ தப்பு பண்ணிருக்கிற, இன்னும் என் பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு இன்னும் என் புருஷன் பற்றி தெரியாது, சின்ன வயசுலேருந்து அவர் ஃப்ரெண்டுன்ற இவ்வளோ கூட தெரியலையா, இரு அவருக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புவீங்க. அங்கிள் அவள் ஜிமின்கிட்ட அதெல்லாம் காட்டுறேன்னு சொல்லின்னுக்கிறா, இப்போ என்ன அங்கிள் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. யாரும் இவங்களெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நானே ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. நீங்கள் டாக்ஸியில் ஏறி உக்காந்துட்டு ஜிம்மின் ஆஃபீஸ்க்கு தான் போயின்னுக்குவீங்க. பட் கொஞ்சம் தூரம் போக போக உங்கள் கார் பின்னாடி ஒரு பெரிய வண்டி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துன்னுக்கோ. நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுக்க மாட்டீங்க, பட் அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே போனாலும் அந்த வண்டி பின்னாலே வந்துன்னுக்கோ. உங்களுக்கு டவுட் வந்துடும். அப்போது நீங்கள் பயந்து ஜிமினுக்கு கால் பண்ணுவீங்க. ஜிமின் டக்குன்னு எடுக்குவாங்க உங்கள் காலு. ஹலோ வையன் அப்படின்வாங்க. என்னங்க, நான் உங்கள் ஆஃபீஸ் தான் வந்துன்னுக்கிறேன், ஆனால் எங்கள் கார் பின்னாடி ஏதோ ஒரு வண்டி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்குங்க. வையன் நீ பயப்படாத, நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துன்னுக்கிற அட்ரஸ் சொல்வீங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு, நீ ஒன்றும் பயந்துக்காத, நான் அங்கே வரேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எங்கே கால் கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. வையன் எனக்கு தெரியலைங்க, என்னமோ இதுதான் உங்ககிட்ட கடைசியாக பேசுறதுன்ற மாதிரி தோணுது. ஏய் என்னென்னமோ பேசாதடி. இல்லைங்க ப்ளீஸ் கேளுங்க, கால் கட் பண்ணாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை நம்பலை, உங்கள் மேலே சந்தேகப்பட்டேன், நீங்கள் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. வையன் இப்போ அதெல்லாம் பேசுகிற டைம் இல்லை, நீ எங்கே இருக்க அதை மட்டும் சொல்லு, எங்க கேளுங்க, யாரோ மூணாதவங்க பேச்செல்லாம் கேட்டு உங்கள் மேலே சந்தேகப்பட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஜியாவை நல்லா பார்த்துக்கோங்க, அவளை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, அவளுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அப்புறமா இன்னொரு விஷயம் அப்படின்னு ஏதோ சொல்ல வருவீங்க. அப்போது ஜிமின், வையன் ப்ளீஸ் இதெல்லாம் நிதானமாக பேசலாம், இப்போ எங்கே இருக்க சொல்லு அப்படின்வாங்க. நீங்கள் ஏதோ சொல்கிறதுக்கு வரத்துக்குள்ளேயோ பெரிய சவுண்டு, அவ்வளோதான் ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஜிமின் வந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க அதே இடத்துல. ஹலோ வையன் வையன் அப்படின்வாங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். அதாவது நீங்கள் இருக்கிற டாக்ஸிக்கு அந்த பெரிய வண்டிக்கும் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கோம். எல்லாருமே அந்த ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு வந்திருக்குவாங்க. கார் வந்துட்டு ஒரு பெரிய இதில் விழுந்துட்டுக்கு ஒரு லேக்கில். ஸோ அதைத்தான் எல்லாம் தேடினுக்குவாங்க. பட் ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுக்குவாங்க. அப்போது உங்கள் அப்பா வந்துட்டு சரியான ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டு, இப்போ சந்தோஷமா உனக்கு, அங்கே பாரு என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சடனாக ஜிமின் தட்டுன்னு கீழே விழுந்துடுவாங்க அன்கான்ஷியஸ் ஆகிட்டு. அவருக்கு ஷாக் ஆகிட்டு 2 days கோமாக்கு போயிடுவாங்க ஜிம்மின்னு. நெக்ஸ்ட்டு 2 days ஆகிட்ட பின்ட்டு அவர் கண்ணு திறந்து பார்க்குவாங்க. வையன் எங்கே வையன், அவகிட்ட கூட்டிகிட்டு போங்க, என்ன அவள் இங்கே தானே இருக்கா, நான் போகணும், அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அம்மா, ஜிமின் நான் சொல்கிறது கேளு,
வயன் வயன் இல்லை அப்படின்வாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஓ, வீட்டுக்கு போயிருக்காளா? சரி நடுங்க, நான் அவளை பார்க்கணும் அப்படின்வாங்க. ஜிமின், வயன் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிமின் வந்துட்டு, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? அது எப்படி அவள் அவ்வளோ ஈஸியாக என்னை விட்டுட்டு போயிடுவா? அதுதான் உண்மைடா, அவள் இப்போ நம்ம கூட இல்லை. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? அம்மா அவளை பார்க்கணும்மா. எங்கே? அவளை அவங்க அப்பா அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே தட்டுன்னு உட்காந்துடுவாங்க. எப்படிம்மா? அவள் என் பொண்டாட்டி, நான் நான் பார்க்காம எப்படி அடக்கம் பண்ணாங்க? அதெல்லாம் முடியாது, நான் வயனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது, பட் நீங்கள் வந்துட்டு கோமாவில் தான் இருக்குவீங்க. உங்களை வந்து உங்கள் அப்பா ஷிஃப்ட் பண்ணியிருக்குவாங்க, அதாவது உங்கள் பாட்டி ஊருக்கு. ஏன்னா ஜிமினுக்கு தெரிஞ்சால் உங்களை தேடிட்டு வருவாங்க, மறுபடியும் உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு. ஜியா வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட தான் இருக்குவாங்க. பட் ஜிமின் வந்துட்டு அவங்க தூக்கின்னு போகிறதுக்கு பயங்கர கலாட்டா பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. பட் நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ரிக்வெஸ்ட்டால் அவங்க கஸ்டடிக்கெல்லாம் அப்ளை பண்ணி எப்படியோ ஜியாவை அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்னும் தெரியாது ஜிமின் நல்லவங்கன்னு, அதனால தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு கான்ஷியஸ் வந்திருக்கோ, பட் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே மறந்துட்டுக்குவீங்க. உங்கள் அப்பா இத்தையே அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு எல்லாத்தையுமே உங்கள்கிட்டேருந்து மறைச்சிடுவாங்க. ஒரு வருஷம் உங்கள் பாட்டி கூட தான் இருந்திருக்குவீங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்கள் ஊருக்கே வந்திருக்குவீங்க. அங்கே தான் ஜிமின் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்குவாங்க. அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கே வந்து கொலாப் பண்ணி அதுக்கப்புறமா ஃபர்தர் எல்லாமே பார்த்துருக்குவீங்க ஸ்டோரி. இப்போ வந்துட்டு ப்ரெசண்ட்டு நீங்கள் வந்துட்டு அன்கான்ஷியஸ் ஆகிட்டுக்குவீங்க இல்லைங்களா, டக்குன்னு எந்திரிக்குவீங்க. லில்லி அப்படின்னு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? இல்லடி, ஏதோ கொஞ்சம் தான் ஞாபகம் வருது, எனக்கு எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, ஏய் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காத, உனக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குமோ அவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நடு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போடி, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக போய் அவங்க இருக்கிற அந்த வார்டு டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. அவங்க இன்னும் தூங்கினேக்குவாங்க. பட் அங்கே ஹானி வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க. நீங்கள் உள்ளே போன உடனே ஹானி ஃபுல்லு கோமா, நீ எதுக்காக அப்படி வந்த? இங்கே எல்லாம் உன்னால தான், எப்படியோ நிம்மதியாக இருந்தோம், மறுபடியும் ஏடி வந்த, அதான் நீ செத்துட்டு நெஞ்சு சந்தோஷமாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்கள் மேலே கோவப்படுவாங்க. அப்போ நீங்கள், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஹானி வந்துட்டு கோவத்தில் அவங்க பண்ணது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, உன்னை கொல்றதுக்கு கூட பிளான் பண்ணேன், ஆனாலும் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் சனியை அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்று பெற்று வச்சிருக்கியே அதுவும் சரியானதான் இருக்குது, என்னையும் ஜிமினியும் ஒன்றாவே இருக்க விட மாட்டேன்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைய திட்டுவாங்க. இதை பாரு, ஜியா பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்வீங்க. பேசினா என்னடி பண்ணுவேன் அந்த சனியை பற்றி அப்படின்வாங்க. அப்போது ஒரே ஒரு சரியான அறை கொடுக்குவீங்க ஹானிக்கு. யூ, ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் கழுத்துக்கிட்ட கை வைக்க வருவாங்க. அப்போது டக்குன்னு அவங்க கையை ஒருத்தர் பிடிக்குவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜிமின் வந்துட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க ஆனி சொல்ல அந்த அத்தனையுமே கேட்டுக்குவாங்க. 2 பேரும் ஷாக் ஆகிடுவீங்க. ஆனி, ஜிமின் எந்திரிச்சிட்டியா? கரெக்டான டைமுக்கு தான் எந்திரிச்சிருக்கேன். இவ பார் ஜிமின், எனக்கு எப்படி ஸ்லாப் பண்ணியிருக்கா அப்படின்வாங்க. ஜிமின் உங்கள் டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. அப்போ நீங்கள், இல்லைங்க, நான் அவங்கள வேணும்னு நடிக்கல, அவங்க நம்ம ஜியா பற்றி தப்பாக பேசினாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்வீங்க. ஜிமின், உனக்கு என் பற்றி நல்லா தெரியும், ஜியாவை என் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துன்னுக்குற, அவள் பொய் சொல்கிறா அப்படின்வாங்க. அப்போ ஜிமின், யார் பொய் சொல்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹானி டைரெக்ஷனில் பார்த்து அவங்களும் சரியாக ஸ்லாப் கொடுக்குவாங்க ஹானிக்கு. ஜிமின், எதுக்காக என்ன அடிச்ச? சே, நீ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு வேற அடிக்கிறதில்ல, உன்னை கொன்னுடுற அப்படின்வாங்க. அநியாயமாக உன்னோட அப்சஷனால் என் குடும்பத்தையே பிரிச்சிட்டியே, பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு உன்னை தள்ள மேலே தூக்கி வச்சுட்டு ஆடினேன்,
அதுக்கு நீ பண்ணந்தித்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நவ் கெட் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிமின் ப்ளீஸ் அப்படின்வாங்க அவங்க ஹானி. கெட் அவுட் அப்படின்னு கத்துவாங்க. அப்போ அவங்க ஸ்லோவாக வெளியே போயிடுவாங்க. ஜிமின் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஃபுல் டியரி ஐஸில் ஸ்மைல் பண்ணின்னு உங்ககிட்ட வருவாங்க. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க. தேங்க்யூ வயன், தேங்க்யூ என்னை தேடின்னு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பழசு எதுவுமே ஞாபகம் வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் பரவாயில்ல, பழைய ஞாபகம் இல்லைன்னு என்ன, இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் புது மெமரிஸை உருவாக்கலாம். நான், நீ, நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் டியர்ஸோட ஜிமினியை பார்க்குவீங்க. அவங்க உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா அம்மாக்கும் எல்லாம் தெரிய வந்திருக்கோம் ஜிமின் இன்னசென்ட்டுன்னு. ஸோ உங்களை ஜிமின் கூட இருக்கிறதுக்கு விட்டுருவாங்க. இப்போ நீங்கள், ஜிமின், ஜியா 3 பேரும் உங்களோட அந்த பழைய வீட்டில் தான் இருக்குவீங்க. ஜியா சாப்பிடு, டைம் ஆகுது, சீக்கிரமாக தூங்கணும்ல, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்வீங்க. மாமா எனக்கு வானா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்வீங்க. பிரின்சஸ் மம்மாவை ட்ரபிள் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க அப்படின்வாங்க. அப்போ ஜியா வந்துட்டு டாடா நான் சாப்பிட்ணுன்னா எனக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ப்ராமிஸ் அப்படின்னு கேட்குவாங்க. எனக்கு தம்பி பாப்பா இல்லைன்னா தங்கச்சி பாப்பா வேணும் அப்படின்வாங்க. நீங்கள் ஃபுல் வைட் ஐஸில் அவங்களே பார்த்து ஜிமினை பார்ப்பீங்க. ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிக்குவாங்க உங்களே பார்த்து. அப்போ நீங்கள் ஜியா என்னது இதெல்லாம், மம்மா என் ஃப்ரெண்டு ஈவா இருக்கால, அவளுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருக்குது, நம்மளெல்லாம் டச் பண்ணுறதுக்கே விடுறதில்ல, அதான் எனக்கே ஒரு தங்கச்சி பாப்பாவோ இல்லை தம்பி பாப்பாவோ இருந்தால் நான் அவங்க கூட விளையாடுவேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதை பாரு, தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பாலாம் அவ்வளோ ஈஸியாக வந்துடுறதில்ல, இப்போ நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவளை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டுக்குவீங்க. இப்போ நீங்கள் கிச்சனில் ஏதோ வேலை செஞ்சுருக்குவீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு டக்குன்னு உங்களை பேக் ஹக் பண்ணி உங்கள் நெக்குக்குள்ளே ஸ்னகல் பண்ணி நெக் மேலே கிஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் எங்க யாராவது பார்க்க போகிறாங்க விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. இங்கே யாரும் இல்லை, ஜியா ஆல்ரெடி தூங்கிட்டா, நம்ம 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எனக்கு வேலை இருக்குது, என்னை விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. இந்த வேலையெல்லாம் நிதானமாக செஞ்சுக்கலாம், இப்போ வா தூங்கலாம் அப்படின்வாங்க. நீங்கள் போய் தூங்குங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அது எப்படி நான் போய் தூங்க முடியும், என் பொண்ணு என்கிட்ட ஏதோ ஒன்று கேட்டிருக்கா, அதை நிறைவேற்றணும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு ஜிமினியை பார்த்து ஏங்க அவள் சின்ன பொண்ணு விளையாட்டுத்தன்மை ஏதோ கேட்குறான், அதெல்லாம் நீங்கள் என்னங்க சீரியஸாக எடுத்துன்னு, அவளுக்கு மட்டும் இல்லை எனக்கும் இன்னொரு ஜூனியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணுவாங்க. பெட்ரூம் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்திருக்கோ ப்ரைவசி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்படி தான் ஜிமின் வயன் 2 பேரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து அவங்க குழந்தை கூட ஹாப்பியாக இருந்தாங்க. மாஃபியாஸ் இன்னோசென்ட் லவ் ஆஃபிஷியலி எண்ட் ஆகுதுங்க. இதே மாதிரி இன்னொரு எஃப்எஃப் ஆர் 1 ஷாட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.